ஹல்லேலூயா. மதியானம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, வெட்கப்படுத்தக்கூடாது. அவர் அதிசயமா நம்மளை பாதுகாத்திருக்கிறார், அதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சாட்சி சொன்ன ஒவ்வொரு குடும்பத்துக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீர் சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது தேவனுடைய கரம் இறங்கி, தேவனுடைய பிரசனம் இறங்கி நீர் தொட்டு ராஜா ஹல்லேலூயா நீர் மகிமைப்படுத்திருப்பீங்க. 2025 இதே நாள் வந்து உங்களுடைய நாமத்தை இன்னும் உயர்த்த என் தேவனுடைய கரம் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்மாவையும் தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். நீர் அதிசயங்களை செய்ததுக்காக நன்றி அப்பா. சாட்சி சொல்லாம இருக்கிற பிள்ளைகளையும் என் தேவனுடைய கரம் தொட்டு ஆசீர்வாதத்தை கிருபைக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். அதே போல் ஆண்டவருடைய நாமத்துக்காக, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஹல்லேலூயா இந்த ஆராதனை வேளையில என் தேவனுடைய கரம் இறங்கி, என் தேவனுடைய பிரசனை இறங்கி ஹல்லேலூயா. ஓ ராஜாதி ராஜா, அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி செபிக்கும் பொழுது அந்த உலர்ந்த எலும்புகளாம் உயிர் கொடுத்ததை போல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆராதிக்கும் பொழுது ஹல்லேலூயா ஒவ்வொரு ஆத்துமாக்களையும், ஒவ்வொரு குடும்பத்துகளையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போற கிருபைக்காக நன்றி. வந்த வண்ணமா யாரும் போகாத அளவுக்கு இந்த ஹல்லேலூயா நான் இந்த நாட்களை கலந்து நல்லது. என் தேவனாய கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தார். ஹல்லேலூயா. என் பலவீனம் நீங்கிச்சு அப்பா. கேட்கிறது, உன் உள்ளத்தை எனக்கு தருவாயா, உன் இருதயத்தை எனக்கு தருவாயா? நான் உனக்காக மரித்தேனே, நீ எனக்காக ஏது. ஹல்லேலூயா. உன் இருதயத்தை கேட்கிறேன், நீ எனக்குள்ள வா, நீ எனக்குள்ள வா, இன்னும் அதிகமா என்னை நேசி, இன்னும் அதிகமா அன்புவை. ஹல்லேலூயா. ஓ ராஜா, உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவு இல்லை, என்னுடைய நினைவு உன்னுடைய நினைவு இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர். ஓ ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கர்த்தர் அற்புதம் செய்த நேரம், அவர் அதிசயம் செய்கிற நேரம் கர்த்தரே இறங்கி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க அருகில நின்று ஹல்லேலூயா உங்களை தொட்டு சுகமாக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் உலவாடுத நேரம் வானம் திறக்கப்பட்டு தேவ தூதர் இறங்கி, தேவ மகிமை இறங்கி, ஜெக்கினா மகிமை இறங்கி, தேவன பிரசனை இறங்கி. ஹல்லேலூயா. இந்த பாவத்துல நான் விடுதலை முடியல நீ கேட்கிறீங்களா? விடுதலை கொடுக்கிற இறங்கி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 என்னால இதுல விளம்ப முடியலே ராஜாணி. எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஒரு விஷயம் எனக்கு இறங்குங்கப்பா, ஒரு விஷயம் இறங்குங்கப்பா. நான் முயற்சி பண்ணுகிறேன் ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிய முடியலையே, உம்முடைய சத்தத்தை செவி கொடுக்க முடியலையே. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் என்னை தொடமாண்டவரே, என்னை தொடமாண்டவரே, என்னை தொடமாண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் நம்ம உயிரோட நின்று ஆராதிக்கணும். அவர் சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபைக்கின் மேல் கிருபை. ஓ ராஜாதி ராஜா, ஒவ்வொரு சிரசின் மேலையும், ஒவ்வொரு சிரசின் மேலையும் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வாத மழை பொழியட்டு, ஆசீர்வாத மழை பொழியட்டு, ஐஸ்வர்யத்தின் மழை பொழியட்டு, பாதுகாக்கிற கரம் இறங்கட்டு. ஆமீன் ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றி சொல்லி கருத்தை தட்டும் அப்பாவுக்கு. நன்றி ராஜா. என்னுடைய ஆராதனையில என்னை தொட போறீரே, நீரே வந்து தொட போறீரே. நான் தகுதி இல்லாத பாத்திரம். இந்த வேளையில என் ராஜா உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள உள்ளவாடுங்க, உள்ளவாடுங்க, உள்ளவாடுங்க. தரித்திரத்தின் ஆவிய சமக்க போகிறவரே, பலவீனத்தை சமக்க போகிறவரே, அவமானத்தை சமக்க போகிறீரே, கடன் பிரச்சனையை சமக்க போகிறீரே. ராஜா விசுவாசத்தை கொடுங்க. தேவன் என்னோட இருக்கிறார், என் அருகிலே இருக்கிறார், என் அருகிலே இருக்கிறார், என்னோட இருக்கிறார், என்னோட இருக்கிறார். என் அருகில தூதல் நிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஓ ராஜா, எத்தனை விசுவாசம், எத்தனை விசுவாசம். ஹல்லேலூயா. பழையதெல்லாம் ஒளிது புது நாமத்தினால் அழைக்கப்பட்டவங்கள ஆபிரகாமை சொல்லுவாரு, இனி உன் பேர் ஆபிரகாம் இல்ல ஆபிரகாம் அப்படி சொல்லுவாரு. அப்படி சொல்ல ஓ ராஜா, அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், அந்த ஈசாக்கு ஆசீர்வாதம், அந்த யாக்கோபுடைய ஆசீர்வாதம் ராஜாதி ராஜா மகிமைப்பட. ஓ உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, இம்மட்டும் அந்த வருஷத்துல காதுகாத்தீரே. எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ அவமானம், எத்தனையோ நிந்த. ஹல்லேலூயா. அன்னைய காத்தீரே, என் குடும்பத்தை காத்தீரே. ஹல்லேலூயா. என் சபை மக்களை காத்தீரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ராஜாதி ராஜா, ஓ ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசினி சொன்னீரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சிரசின் மேலையும் அந்த மகிமை உதிக்கட்டும், அந்த நீதியின் சூரியன் உதிக்கட்டும். உலகத்துக்கு ஒளியா வந்த தேவாட்டுக்குட்டியானவரே, வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே, வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே, நட்சத்திரம் உதிக்கட்டும் ஆண்டவரே, நட்சத்திரங்கள் உதிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கெம்பீர சத்தம் உருவாகட்டும் ஆண்டவரே, கெம்பீர சத்தம் ஒவ்வொருத்தர்களையும் உருவாகட்டும் தகப்பனே. கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர் இறங்க, நுகத்தடிகளை முட்டிக்கிற ஆவியானவர் இறங்க, சாத்தானை ஜெயித்த ஆவியானவர் இறங்க. ஓ மகிமையின் தேவனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இயேசுவே நீர் இறங்கும், இயேசுவே இறங்கும், இயேசுவே இறங்கும். அப்பா கவுடுமா, இயேசுவே எனக்கு இறங்கும். என்னுடைய ஆராதனை கட்டமைக்க இருக்க கூடாது சொல்லுமா. கூப்பிடுங்க பாப்போம், இயேசுவே கூப்பிடுங்க பாப்போம். காக்கை குஞ்சுக்கு இறங்குற தேவன் உன் சத்தத்துக்கு இறங்குமா இருப்பாரு. வெக்கப்படாதங்க, வெக்கப்படாதங்க, கூப்பிடுங்க. இயேசுவே இறங்கும். உங்களுக்குள்ளது இயேசுக்கு தெரியும். உங்க பிரச்சனை இயேசுக்கு தெரியும். உங்க கஷ்டம் இயேசுக்கு தெரியும். உங்க துக்கம் இயேசுக்கு தெரியும். உங்க கடப்பாறை இயேசுக்கு தெரியும். அல்லேலூயா, எல்லாருக்கும் தெரியும். அவர் ஆராய்ந்து பார்க்கிறவர். இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே இறங்கும், இயேசுவே இறங்கும். அந்த பத்திமை குருடை கூப்பிட்டான், என் தாவீது குமாரனே நீர் இறங்கும், என் தாவீது குமாரனே. உலகத்துக்கு ஓடி வந்த தேவாட்டுக்குட்டியே, இந்த கிராமத்துல என்ன நோக்கத்தோட இந்த பேழையை உருவாக்கினீரோ நோக்கம் நிறைவேறட்டும், வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும், அழைப்பு நிறைவேறட்டும், தரிசனம் நிறைவேறட்டும். ஓ ரீமானா ரவாலா ரவாலா ரவா ரிசபதூரி கமானா ரவாலா ரவா. உம்முடைய சாயிலா மாற்றம் ஆண்டவரே, உம்முடைய சாயிலா மாற்றம் ஆண்டவரே, மறுரூபமாக்கம் ஆண்டவரே, இரத்தத்தினால கழுவம் ஆண்டவரே, சுத்தி கரியம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படியே முழு உள்ளத்தோட நம்ம ஆராதிப்போமா, முழு பலத்தோட அவர் ஆசீர்வாத நேரம். ஓ ராஜா, அந்த கடைசி நாட்கள் நிற்கிறோம். இந்த 2024 கடைசி நேரத்தில் இருக்கிறோம். அவரை ஆராதிக்க போயிரும், அவரை துதித்தோம், அவரை பாடினோம், அல்லேலூயா, சாட்சி சொன்னோம், அவரை உயர்த்தினோம். அல்லேலூயா. ஆராதனை அவருக்கு ரொம்ப பிரியம். ஆராதிப்போமா. என் இயேசு ராஜா சோத்திரம், சோஸ்திரமே, சோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. ஆமென் ஐயா. சோஸ்திரமே, சோஸ்திரமே, என் உயிருள்ள நாள் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதொருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதொருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்வ உற்சாகமாமே. என் இயேசு ராஜா சோஸ்திரம், சோஸ்திரமே, சோஸ்திரமே, என் உயிருள்ள தாமே ஐயா. சோஸ்திரமே, சோஸ்திரமே, என் உயிருள்ள நாள் எல்லாமே. ஒத்தோதிகன மகிமை எல்லாம் உமக்கே செல்ல சொல்லுவாப்பட்ட. ஒத்தோதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழுடன் சோஸ்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழுடன் சோஸ்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா சோஸ்திரம், சோஸ்திரமே, சோஸ்திரமே, என் உயிருள்ள தாவீது சொல்லுவான், என் ஜீவன் உள்ள நாட்களாம் என் தேவனை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன், என் தேவனை நான் ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். தாவீதோடு அவருடைய கரம் இறங்குச்சு. அல்லேலூயா. ஆடிமைத்தை தாவீதை அவர் அரசனாக மாற்றினார். அல்லேலூயா. தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு அல்லேலூயா நின்னால காட்டுகளை கர்த்தர் தாவீதோட இருந்தார். அதே தேவனாய கர்த்தர் உங்களோட இருக்கிறார், என்னோட இருக்கிறார், இந்த இடத்துல இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். தோதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். தோதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா சோஸ்திரம், சோஸ்திரமே, சோஸ்திரமே, நாள் எல்லாமே ஐயா. சோஸ்திரமே, சோஸ்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. கோப்பிடும் யாவருக்கும்
அப்பாவை கூப்பிட்டீங்க, அவர் உங்க அருகில நிற்கிறார். அவிசுவாசப்படுவாரு. அற்புதம் செய்தா நீ அந்த விசுவாசம் வேணும். அடுத்த வருஷம் சாட்சி வேணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஆமென். கோபீடம் யாவருக்கோ அருகில் இருப்பவரே, கோபீடம் யாவருக்கோ அருகில் இருப்பவரே, உண்மையாய் கோபீடம் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கோபீடம் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவர். சொல்லுமா, என் இயேசு ராஜா சோஸ்திரம் சோஸ்திரமே சோஸ்திரமே. என் உயிருள்ள நாட்களா என் அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். என் உயிருள்ள நாட்களா என் தேவனை ஆராதிக்கணும். அந்த தாவீதோட இந்த கரம் என் மேல இருக்கிறபடியால் ஹல்லேலூயா. அந்த எஸ்ராவோட இருந்த கரம் என்னோட இருக்கிறபடியால் ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. ஆமென். உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீர். உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தன், புது கிருபை, புது அபிஷேகம், புது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. புதிய காரியம் செய்வனாரே இப்பொழுதே இந்த வருஷம் எனக்கு செய்யலையே, எனக்கு செய்யலையே. இதோ அவர் உன் அருகில் இருக்கிறார். இதோ உன் பக்கத்தில் இருக்கிறார். இதோ உன் நடுவில் இருக்கிறார். சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரி. உன் ராஜா உன் நடுவில் வாசம் பண்ணுகிறார். அவர் உன் நடுவில் இருக்கிறார். அவன் வீட்டுக்குள்ளே இருப்பார். ஹல்லேலூயா. விசுவாசம். ஆமென். உலக தோற்ற முதல் எனக்காய். ஆமென். உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டேன். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டேன். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டேன். என் இயேசு ராஜா சோஸ்திரம் சோஸ்திரமே சோஸ்திரமே. என் உயிருள்ள நாள் எல்லாமே அப்பா சோஸ்திரமே சோஸ்திரமே. என் உயிருள்ள நாள் எல்லாமே தோதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். உமக்கே ராஜா. ஆராதனை உமக்கே, என் துதி உமக்கே, என் ஜெபம் உமக்கே. ஹல்லேலூயா. இயேசு சம்பந்தரே இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கலாம். இந்த நாள் ஒரு ஜெயக்கொடி. அண்ணாளுடைய கொம்புகள் அண்ணாள் ஆலயத்துக்கு போறாங்க, குழந்தைக்காக ஏங்குறாங்க. அந்த குழந்தை உருவாவன அவங்க கொம்பு உயிரது. அந்த மகிழ்ச்சினால தாவீதுடைய கொம்பு உயிர்கிறது. ஆமென். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழுடன் சோஸ்திர பலிதன் செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழுடன் சோஸ்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா சோஸ்திரம் சோஸ்திரமே சோஸ்திரமே. என் உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா சோஸ்திரமே சோஸ்திரமே. என் உயிருள்ள நாள் எல்லாமே. ஹல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சி நாள் இந்த நாட்களை, ஒரு சந்தோஷமான நாள். ஹல்லேலூயா. பழையதெல்லாம் ஒளிந்து போய் புது நாமத்தினால் அழைக்கப்பட்ட மகனாக பழையதெல்லாம் ஒளிந்து போய் பழைய தரித்திரங்கள், பழைய சாபங்கள், பழைய கடந்தலைகள், பழைய பலவீனங்கள், பழைய அவமானங்கள் எல்லாம் நீங்கி பழையது ஒளிந்து புது நாமத்தினால அழைக்கப்பட்ட. ஹல்லேலூயா. ஓ மகிமையின் தேவனே, ஓ ராஜா, பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுங்கப்பா, புது அபிஷேகத்தை கொடுங்கப்பா, புது ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா, புது மகிமையால் நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? ஆமென். கொதைகளும் கொண்டாட்டமே என் இயேசு சன்னிசா தூதலோட. ஆமென். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? யாருகில தூதர் இருக்கிறாங்க? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? ஹல்லேலூயா. தூதர் பாச பேசத்தக்க, தூதரோட ஆராதிக்கத்தக்க கொதைகளும் கொண்டாட்டமே என் இயேசு சன்னிதானத்தில். கொதைகளும் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம். ஆமென்.
நண்பரின் திருப்பாதத்தில் கொதைகலம் கொண்டாட்டமே என் இயேசுவே. எல்லா காவலிகளாம் ஒளிந்திரணும், பாருங்களா நீங்கிறணும், விளைவிலா நீங்கிறணும். அப்பா கூட சஞ்சரிப்பின் அல்லேலூயா. ஓ ரபல ரப சபதோரி கமன ரப. ஓ பாவம் எல்லாம் பறந்து நோய்கள் எல்லாம் தீர்ந்து இயேசுவின் இரத்தத்தினால். ஓ பாவம் எல்லாம் ஆமென், நோய்கள் எல்லாம் தீர்ந்து இயேசு ரத்தம். அவர் ரத்தம் கிரியை செய்வது, அந்த ரத்தம் கிரியை செய்வது, இயேசு ரத்தம் கிரியை செய்வது, இயேசு ரத்தம் கிரியை செய்வது, இயேசு ரத்தம் மகிமைப்படுகிறது. உனக்காக சிந்தின ரத்தம், உனக்காக சிலுவை சுமந்தாரே. அல்லேலூயா. உன் தரித்திரத்துக்காக, உன் பலவீனத்துக்காக, உன் அவமானத்துக்காக, உன் நிந்தைக்காக அந்த ரத்தம் உனக்குள்ள கிரியை செய்வது. அது ஒரு விடுதலை. ஓ மகிமையின் தேவனே, பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, சுத்த ஆவியினால். கொதைகலன் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். கொதைகலன் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஓ தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கம் தேவாலயம் தாமே. ஓ தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கம் தேவாலயம் தாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஓ ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஓ கொதைகள் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னி. சொல்லுமா. ஓ கொதைகள் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். வல்லவராய் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஓ வல்லவராய் இயேசு. விசுவாசம் முழு உள்ளத்தோட, முழு பலத்தோட, முழு இதயத்தோட. ரிசனரவா ரிக்கமனரவா. ஓ வல்லவராய் இயேசு வாழ வைக்க தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். பெருவல வாசத்தை சாத்தானுக்கு ஒரு டாட்டா போடுமா. பெருவல வாசத்தை, என் சாத்தானே, என் நிம்மதியை கெடுத்த சாத்தானே, என் தேவன் என்னோட இருக்கிறார். எனக்கு வெற்றி, எனக்கு ஒரு ஜெயம். ரிசி ஓ வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமா கோடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியே. ஒரு மனமாவே ஒரு மனமாய் கோடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். கொதைகள் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். கொதைகள் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் நண்பரின் திருப்பாதத்தில். எக்கால சத்தம் தோதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றாமே. நேசர் வருகிறார், நேசர் வருகிறார். எக்கால சத்தம் தோதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஒரு மணி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம். கொதைகள் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஓ ராஜாதி ராஜா மகிமைக்காக. ஓ ரவல ரவ சவதூரி கமனரவல ஒரு சவதூரி கமனரவ. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. அவருடைய கரம், அவருடைய கரம் உங்களுக்கு இருக்கணும். ஆண்டவரே என் தரித்திரம் ஏன் மாறல. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சாத்தான் எப்படி வருவான் வீட்டுக்குள்ள, நம்மளை எப்படி தொட முடியும்? அவர் கிருபை அவளச்சிலதான். அல்லேலூயா. அந்த ஆசாரியன் நிற்கும் பொழுது யோசுவா அவரோட கரை இருக்கபடிதான் அந்த சாத்தான் கிட்டே போனான். அந்த அழுக்கு வஸ்திரம் தரிக்கபடியால். அல்லேலூயா. சாத்தான் ஏன் நம்ம வீட்டுக்குள்ளே வருகிறான்? ஏன் நம்மளுக்கு கொடுக்கிறான் தரிசனம்? ஏன் நம்மளை தொட வருகிறான்? அவருடைய கிருபை அவளும் பொழுது, அவருடைய கரம் நம்மளை விட்டு பின்வாங்கும் பொழுது, ஆண்டவரே முன்னாடி செவித்தேன், என் தேவனாய கர்த்தர் பதில்
தொடர்ந்து கொண்டே இருந்தார். ஏன் எனக்கு இப்ப ஜெபத்துக்கு பதிவில்ல? ஆதியில உள்ள அன்பே, அல்லேலூயா அல்லேலூயா, இழந்து நிற்கிறேன் அன்பு மகளே. ஆதியில உள்ள அன்பு எவ்வளவு, என் நேசருக்காக ஓடினது எவ்வளவு. நீ எழும்பு, கர்த்தருடைய மகிமை உதிக்க போகிறது, கர்த்தருடைய கிருபை சூழப் போகிறது. அல்லேலூயா. ஓ ராஜா, ஓ ராஜா திரவன ரவ சதுரி கமன ரவலரவோ. எத்தனை இருக்கு விசுவாசம் இருக்குது? அந்த தாவீதோட கர்த்தருடைய கரம் இருந்துச்சு. கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில விருத்தி அடைய முடியவில்லை? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என் பலவீனை ஏன் போகவில்லை? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஏன் கவலை மாறவில்லை? கர்த்தருடைய கரம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. அவர் உங்க அருகில தான் நின்று கொண்டிருக்கிறார். அவர் உங்களோட தான் இருக்கிறார், உன் அருகில நிற்கிறார். அல்லேலூயா. என் கண்கள் திறக்க பண்ண ஆண்டவரே. ஓ ராஜாமை துதிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை எனக்கு உமக்கு நன்றி சொல்லணும்ப்பா. இந்த ஆராதனை உமக்கு நன்றி சொல்லணும்ப்பா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா. என் தேவனுடைய கரையை நீ தொடணும், என் தேவனுடைய பிரசனை நீ தொடணும். அல்லேலூயா அல்லேலூயா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, உமக்கே ஆராதனை. சொல்லுமா சொல்லுமா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. என் கரம் பிடித்தவரே, கண்மலையில் மேல் நிறுத்தி. விசுவாசம், கரத்தை கொடுங்க பாட்ட. என் கரம் பிடித்தவரே, கண்மலையில் மேல் நிறுத்தி நீரே, உமக்கே ஆராதனை, உமக்கே. எவ்வளவு விசுவாசம் வருங்க. என் கரம் பிடித்தவ. விசுவாசம் இருக்குதா? என் அப்பா என் கரத்தை பிடிச்சிட்டாரு, என்னை கண்மலை மேல் நிறுத்திட்டாரு, இன்று முதல் இனி ஆசீர்வதித்தாரு. என் கரம் பிடித்தவரே, கண்மலை மேல் நிறுத்தி நீரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, உமக்கே ஆரா. சொல்லுமா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, உமக்கே ஆராதனை. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, என்னை சுத்திகரி. சொல்லுமா. கரத்தை ஓயாப்பட்ட கேட்பமா. சிறுபை போல உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, சுத்திகரித்திடுமே, உமக்கே ஆராதனை. ஆமென். உமக்கே ஆராதனை. விசுவாசம். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, உமக்கே ஆராதனை. உள்ளத்தோட என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்து. சொல்லுமா. களிமண்ணப்பா ஒன்றுக்கு உதவாத அந்த குயவன் பானையை வடையும் பொழுது அல்லேலூயா, ஆளு நேர்த்தியா வடைய முடியாது. சுத்தம் பண்ணி வளைஞ்சு இருக்கிறது அவன் கழுவி சுத்தம் பண்ணி அந்த பானையை உருவாக்கும் பொழுது, குயவன் பானையை உருவாக்கும் பொழுது தொடக்கம் கஷ்டமா இருக்கும். அதை உருவாக்கி கையில வைக்கும் பொழுது அது எவ்வளவு அழகா இருக்கும். அல்லேலூயா. வர்ணித்துக் கொண்டு இருப்பான். நம்ம ஒரு பொருளை வியங்க செல்ல கிடையாது, அது நல்லதா இருக்கும் பொழுது அதே மாதிரி அப்பா நம்மளை பார்க்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார். சொல்லுமா. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, என் கரம் பிடித்து நடத்தி. சொல்லுமா. கையை கொடுங்க. என் கரம் பிடித்து நடத்தி. இதுவரைக்கும் என்னுடைய கரத்தை நான் விட்டு அப்பா விட்டு இருந்திருக்க பிரிஞ்சிருக்கலாம். இனி என் அப்பா என் கரத்தை பிடிக்கிறது. பிரியாத அன்பா இருக்கணும். என் அப்பா என் கரத்தை பிடிக்கிறது. ஓ, என் நேசிக்கிற அன்பு. ஆமென். என் கரம் பிடித்து நடத்திடுமே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. என்னை காண்பவரே, காப்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
பெருமையான பாத்திரம் நான். உம் அபிஷேகத்தால் நீரை சொல்லுங்க. நான் வெறுமையான பாத்திரமா வந்து நிற்கிறேன். என் பாத்திரம் வெறுமையா இருக்க ஆண்டவரே. நெருப்பார் ஒருத்தரும் இல்ல ஆண்டவரே. என்னால முயற்சி முடிய இல்ல ஆண்டவரே. என்னுடைய ஜெபத்துல செய்ய எடுக்க முடியல, என்னுடைய ஓட்டத்துல செய்ய எடுக்க முடியல. ஆனா என் பாத்திரம் வெறுமையா இருக்குது. இந்த நாட்கள நீர் என்னை நிரப்பி அனுப்பணும் ஆண்டவரே. வெறுமையான பாத்திரம் நான். உம் அபிஷேகத்தால் நிரப்பிடுமே என் பாத்திரம் நிரம்பிடும். அவர் அபிஷேகத்தினால, அந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ள உண்மையுள்ள அபிஷேகம் இறங்கும் பொழுது நம்மளுடைய பாத்திரம் நிரம்பி விடுகிறது. பெருமையான பாத்திரமா நிற்கிறீர்களா? அந்த அபிஷேகம் இந்த நாட்களை கொடுக்கிற அபிஷேகம், உங்க பாத்திரத்தை நிரப்புற அபிஷேகம், உங்க தலையை உயர்த்துற அபிஷேகம், வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நான். உம் அபிஷேகத்தால் நிரம்பிடுமே என் பாத்திரம் நிரம்பிடுமே. உம் அபிஷேகத்தால் நிரம்பிடுமே என் பாத்திரம் நிரம்பிடுமே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, உமக்கே ஆராதி. ரெண்டு கரத்தையும் வைத்து சொல்லுமா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. தூதரோடு நான் ஆராதித்து கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே, தூதரோடு நான் ஆராதித்து கொண்டே இருக்கிறேன். ஓரி இந்த இடம் பரிசுத்த விடம் ஆண்டவரே. நீர் தங்குற விடம் ஆண்டவரே, நீர் தெரிந்தெடுத்த விடம் ஆண்டவரே. என் ராஜா உமக்கு நன்றி சொல்ல வந்தேன்ப்பா. என் ராஜா நமக்கு நன்றி சொல்ல வந்தேன். உள்ளத்தோட நன்றி சொல்ல வந்தேன். என் தேவனுடைய நாம மகிமைக்காக. ஓ ராஜா, ஓ ரிசபதூரி கமன ரவல, ரிசபதூரி கமன ரவல ரவ, ஓ ரிசபதூரி. அப்ப கோடான கோடி, அப்ப கோடான கோடி நன்றி. நீ எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதிக்கும். நீ எழும்பும் பொழுது இருள் வெளியேறும், இருள் வெளியேறும். அவர் வெளிச்சம் உதிக்கும், அவர் வெளிச்சம் உதிக்கும். உனக்குள்ள ஒரு நீதியின் சூரியன் உதிக்கும், உனக்குள்ள ஒரு நீதியின் சூரியன் உதிக்கும். உலகத்துக்கே ஒரு ஒளியா வந்தா, அந்த ஒளி இந்த ராத்திரி வேளையில உனக்குள்ள பிரகாசித்தா போதுமே, உனக்குள்ள வெளிச்சம் கொடுத்தா போதுமே, உன்னை சுற்றி இருக்கிற இருள் வெளியேறுமே. இப்பொழுது வளர்ந்த எலும்புகளை உயிரடைய வல்லமை. ஓ ராஜா, ஒரு சவதுரி கமனரவல ரிசி. என்னை ஆனந்த தைலத்த அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்த செய்தீர் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவி. அற்புதம் நடக்கவதற்கு நன்றி, அதிசயம் நடக்கவதுக்கா நன்றி. என் தேவனாய கர்த்தர் விசுவாசத்தை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விசுவாசத்தை கொடுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கொடுங்க, வாலிய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கொடுங்க, சிறு பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கொடுங்க. அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும், 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 உயிரடையட்டும். உலர்ந்த எலும்புகள் எழும்பணும் ஆவியானவரே, அன்பினாவியானவர். என்னை ஆனந்த தைலத்த அபிஷேகம் செய்தே ஆவியானவரே. வறண்ட நீளங்கள் வாயில் வெளியாகட்டும் ஆவியானவரே. என் வறண்ட நீளங்கள் அப்படியே முட்டுப்படுமா? ஓ ராஜா, ஒரு சபதுரிக்கு ஒவ்வொருத்தர் முட்டுப்படுவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்பட, கர்த்தருடைய நாம மகிமைப்பட. புதிய வருஷம் நுழைய போகிறோம், புது கிருபை வேங்க போறோம், வாக்குத்தத்தை வேங்க போறோம். அழைப்பு சதுரிமான ரவ சதுரி கவலர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாமி துதிக்கிறேன் ராஜா. என் தேவ ஆவியானவரே, என் தேவ ஆவியானவரே, அன்று உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செஞ்சேரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திலே ராஜா உயிரடையத்தக்க, வறண்ட நிலைமைகள் மாறத்தக்க, கர்த்தருடைய நாம மகிமைப்படத்தக்க. ஓ ராஜா, துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. சோத்திர சோத்திர முழு உள்ளத்தோட
ஆண்டவரே 2025 எனக்கு ஒரு வெற்றி உள்ள வென்றா ஓ ராஜா விசுவாசம் சாத்தான் தடை பண்ணுவான். அல்லேலூயா. இதுவரை கேட்டே உனக்கு என்னத்தை ஆண்டவர் தந்தரனே அவனுடைய தசை அவனுடைய சதியாது. அல்லேலூயா. ஒரு செய்ய எடுக்க 2025 அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அஞ்சா எனக்கு மாற்றி தாரோம், எனக்கு மாற்றி தாரோம், என் குடும்பத்துல மாற்றி தாரோம், எனக்கு மாற்றி தாரோம், என் தொழில மாற்றி தாரோம், என் பிள்ளைக்கு படிப்புல மாற்றி தாரோம், என் பிள்ளை திருமண தடைகள் உடைந்து மாற்றி தாரோம், எனக்கு ஒரு குழந்தை தந்தி மாற்றி தாரோம், என் மிருக ஜீவல மாற்றி தாரோம். ஓ ரீக்க விசுவாசத்தோட கேளுங்க. இது கேட்கிற நேரம், இது கேட்கிற நேரம். ஆண்டவரே 2025 நீர் என்ன வார்த்தை வச்சிருக்கீரு அது எனக்கு சொந்தமாகணும். அது என்ன வார்த்தை வச்சிருக்கு அது எனக்கு பிரோஜனமா இருக்கணும். 2025 என் தேவனாய கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நீர் எனக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறீர் அது ஆண்டவரே ஓ அது எனக்கு சொந்தமாகணும், அது சொந்தமாகணும், அது உயிர் கொடுக்கணும், அது உயிரடையணும். அந்த வசனம் என்னோட பேசணும், அந்த வசனம் என்னோட பேசணும், அது நறுமண வீசணும், அது நற்கிரில் வெளிப்படணும். கிரிகள் வெளிப்பட முடியல, அது கிரிகள் வெளிப்படணும். ஓரமனரவலர ரிசவதுரிக்கமனரவ ஓரமனரவலர ரிசவதுரிக்கமனர ரிசவதுரிக்கமலர. ஹல்லேலூயா. ஏசவங்க கரத்தை பிடிக்க வராங்க. நீங்க ஓ ஊழி கரங்களை பக்கத்து கரத்தை பிடிக்குது அது வேற. இந்த நாட்கள நீங்க ஆப்பி நீர் சொல்லச்சல தேவனுடைய கரத்தை நான் பிடிக்கணும், தேவன் கரத்தை பிடிக்கணும். எத்தனை விசுவாசம். ஹல்லேலூயா. நான் சொல்லது ஏசப்பட சொல்லுதே என் கரத்தை நீர் பிடிக்கணும். நான் தள்ளப்பட்ட கல் இல்ல, நான் மூலக்கல்ல ஆகணும், நான் ஒதுக்கப்பட்ட சொல்லணும், நான் தேவனோட சொல்லணும், நான் தேவனோட சஞ்சரிக்கணும். ஹல்லேலூயா. ஓ என் ஜெபம் மாற்ற வேணும், என் துதி மாற்ற வேணும், என் ஆராதனை மாற்ற வேணும், என் ஆசீர்வாதம் மாற்ற வேணும், என் பாதுகாப்பு மாற்ற வேணும், என் பிரயாணம் அண்ணாள் போச்சுல துக்கமா போகல. ஒவ்வொருத்தரும் துக்கமா போக கூடாது. வீட்டுக்கு போகச்சுல இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த என் அன்பு ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கிற நேரம், நீர் பாதுகாக்கிற நேரம், நீர் உயர்த்துற நேரம். ஓ ரிசி ஒரமனரவோ எப்படி சொல்ல போறீங்க? ஏசப்பையும் கரத்தை பிடிக்கணும். நாப்பினீர் ஆண்டவரே இரண்டாவதாம் பக்கத்துல இரண்டாவதாம் ஊழியக்காரங்க முதல் என் தேவனுக்கு என் ராஜாவுக்கு நான் ஆப்பினீர் சொல்லச்சல நான் உங்க செல்ல மகன், நான் செல்ல பிள்ளை சொல்லி நான் செல்ல பிள்ளை, நான் ஏசகுமார், நான் ஏசகுமாரத்தி, என் ஏசகுமாரத்தியே, என் ஏசகுமாரத்தியே. ஓ மணவாட்டியே நீ மகிழ்ந்து களிகுறு. மணவாட்டி சபையில வந்திருக்க ஒவ்வொருத்தரும் அலங்கரிக்கப்படட்டும், கற்கள் பதிக்கப்படட்டும். ஓ ரீபாலரவா ஈசவதூரிக்கமனரவா. சொல்லுங்க எல்லாரும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. என் கரத்தை பிடிங்கப்பா. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். உள்ளத்தோட ஹாப்பி நியூ இயர். இரண்டு கரத்தை பிடித்து என் கரத்தை பிடிங்க டேடி. ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க, ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. அந்த வாக்குத்தத்தம் எனக்கு இன்றே நிறைவேறணும். இன்றே ஒவ்வொரு நாளும் இல்ல, இன்று இந்த 1ஆம் தேதி இந்த 2025 என் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வாக்குத்தத்தம் இப்பொழுதே உங்க உச்சில இறங்கட்டு, உள்ளத்துல இறங்கட்டு, உங்க இல்லத்துல இறங்கட்டு, உங்க தொழில இறங்கட்டு, உங்க படிப்புல இறங்கட்டு. ஐயமே தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹாப்பினஸ் நீங்க வாக்குத்தத்தமானது. சங்கீதம் 117வது வசனம், அவர் சிறியவனை புளிர்ந்து தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 113ல 7வது வசனம், அவர் சிறியவனை புளியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நன்றி ராஜா. எஸ் நன்றி, நன்றி. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், இப்பமே தூக்குகிறார், இப்பமே உயர்த்துகிறார். ஆமென், ஆமென். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆப்பினீரப்பா, அல்லேலூயா. என் அப்பாவுக்கு ஆப்பினியர், என் ஜனங்களுக்கு ஆப்பினியர், வந்திருக்க மக்களுக்கு ஆப்பினியர் ராஜா. நன்றி. கரத்தை தட்டுமா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கு? ஒவ்வொரு நாளும் கேட்க கூடாது.
இன்னைக்கு இன்னைக்கு நிறைவேறும். அதிகாலை அப்போட நீங்க நன்றி சொல்லணும். தரிசனத்தோட எழுப்பி நன்றி சொல்லணும். தரிசனத்தோட உங்க கரத்தை பிடித்தது, நீங்க அவர் கரத்தை பிடித்தது, அவர் உங்களை உயர்த்தது என் ராஜாவுக்கு நன்றி. ஹல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்க மேலாக்குவார். உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லே விசுவாசம், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பயப்படாதே, ஓ இஸ்ரவேலே நீ பயப்படாதே, ஓ கரம் பிடித்தே என் ஆமென், ஓ கரம் பிடித்தே என் செல்வார். ஓ ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லே ஆமென். ஓ ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்க மேலாக்கு விசுவாசம். உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், மேலாக்குவார். செங்கடலாம் யோர்தானோ உன்னை கண்டு விலகி ஓடும். ஆமென். ஓ செங்கடலோ யோர்தானோ உன்னை கண்டு விலகி ஓடுமே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். சிறியவனை குப்பில் இருந்து உயர்த்துகிறீர் அப்பா விசுவாசம். ஓ சிறியவனை குப்பில் இருந்து உயர்த்துகிறீர் அப்பா உயர்த்துகிறீர். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஒன்றும் இல்லாத என்னை அழைத்தீரே, ஓ ஒன்றும் இல்லா அழைத்தீரே, பயன்படுத்தோ என்னும் பயன்படுத்தோ, பயன்படுத்தோ என்னை பயன்படுத்தோ. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். பாலும் தேனா ஓடுகின்ற, பாலும் தேனா ஓடுகின்ற தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார், தேசத்தை போல். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். அப்படியே எல்லாத்துக்கும் கை கொடுக்கலாமே. ஹாப்பினஸ் சொல்லுங்க, ஹாப்பினஸ் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக ஆண்டவரே ஹாப்பி நியூ இயர். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய மகிமைக்காக நன்றி. ஒவ்வொருத்தரும் பக்கத்தில் என்ன செய்யணும்? சந்தோஷமான நாள், உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், உங்க தலையை உயர்த்த நாள். ஹல்லேலூயா. தாவீதுடைய கரம் இருந்துச்சு, தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அண்ணாளோட கரம் இருந்துச்சு, அண்ணாள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதே கரங்களோடு அமர்ந்திருக்கிறது. எத்தனை பேருக்கு விசுவாசம்? என் தேவாவியானவரே, அவர் சொன்னாரே, சீயோன் குமாரத்தியே, இந்த புதிய வருடத்துல நீ எனக்காக கெம்பிரி, நீ எனக்காக எழும்பு, என் நாமத்துக்காக எழும்பு, என் மகிமைக்காக எழும்பு. சீயோன் குமாரத்தியே நீ கெம்பிரி, உன் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். யார் இருக்கிறார்? அவர் ராஜாதி ராஜாவா உன் நடுவில் இருக்கிறார். அவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் சிறியவனை புளிந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹாப்பி நீர் சொல்லும் பொழுது ஹல்லேலூயா, அவர் கரத்தை பிடித்தாரே, விசுவாசம் இருக்குதா? ஆண்டவரே என் கரத்தை நீர் பிடித்தீரப்பா, நான் பிடிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த மகன் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே என் கரத்தை நீர் பிடித்தீரல்லவா, என் கரத்தை பிடித்த தேவனாய கர்த்தர் ஆண்டவரே இவனுடைய கரத்தை பிடித்து, இவனுடைய கரத்தை பிடித்து தேவனுடைய நாமத்துக்காக மகிமைக்காக ரிசீவ். ஹல்லேலூயா.
என்ன எத்தனை அப்படி விசுவாசத்தோட சொன்னீங்க? சொன்னார்ல ஆண்டவர் கரம், அந்த கரத்தை கொடுக்க சில பக்கத்து வீட்டு ஆசீர்வாதம் உங்களுக்கு இறங்கணும். நீங்க சொன்ன வார்த்தை பக்கத்துல கை கொடுக்க சில உங்க கரத்தை பிடிச்சாரல்லவா, உங்க கரத்தை பிடிச்சாரல்லவா. நம்ம அப்படித்தானே ஆராதித்தோம். ஹல்லேலூயா. என் கரம் பிடித்தவரே, என்னை கண்மலையின் மேல் நிறுத்தினீரே. நிறுத்தோணி சொல்லல, நிறுத்தினீரே. இந்த 2025 என்னை நிறுத்தினீரே. என் கரம் பிடித்து, ஹல்லேலூயா, என் கரம் பிடித்தவரே, கண்மலையில் மேல் நிறுத்தினி. சொல்லுமா, என் கரம் பிடித்தவரே, கண்மலையில் மேல் நிறுத்தினீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, உமக்கே ஆராதனை. எத்தனை பேர் விசுவாசப்பட முடிச்சீங்க? எஸ்ஸப்பா ஏதோ சொல்லணும். ஒவ்வொரு வருஷம் புது வருஷம் சொல்லணும். ஆப்பி நீர் பக்கத்துல விழு, கையை பிடிக்கணும். அப்படி நான் சொல்லல, உங்களுக்கு விசுவாசத்தோட சொன்னீங்களா? நான் இப்ப சொல்ல போல ஆசீர்வாதம் இறங்குவதால் சொல்றேன். ஹல்லேலூயா. நீங்க கடமைக்கு சொல்லியிருப்பீங்க. அது ஒவ்வொரு வருஷமும் பழக்கம் போல. ஹல்லேலூயா. ரீல்ஸ் மாதிரி இப்பொழுது விசுவாசிங்க. என் கரம் பிடித்தவரை, நான் பிடிக்கும் பொழுது என் சகோதரி கரத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். என்னோட இருக்கிறத பக்கத்தில் ஆத்மா அறிந்துக்கள் பிடிக்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆப்பி நீர் சொல்லி சொல்லச்சிலே ஆசீர்வாதம், சொல்லச்சிலே ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். மழை பொழியட்டு, 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 பொழியட்டு. ஒவ்வொருத்தரும் ஐக்கியம் வரச்சில. ஓ ஈமானரவா சங்குரவால. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? சகோதரி என் கருத்தை தொட்டா, என் தேவனுடைய நாமம் என்னை உயர்த்திட்டீர். சகோதரி கரத்தை என் ஆண்டு தொட்டிருப்பீரல்லா, அவ கரத்தை நீர் பிடிச்சீரல்லா. மாத்தி மாத்தி பிடிச்சிருப்பீங்க. பிடிச்சீங்கப்பா, பிடிச்சீங்கப்பா. அந்த கரத்தை வச்சுதான் என்னை தொட்டாங்க, என்னை பிடிச்சாங்க. என் மேல அந்த ஆசீர்வாதம் பொழிஞ்சிட்டு கண்மலையில் நிறுத்திட்டீங்க. கண்மலையில் யோபு தன் சகோதரர்கள் சிரிக்கும் போது அவன் சிறைப்பு மாறிச்சிங்க. அவன் சிறைப்பு நீ உண்மையா பிடிச்சா இந்த 2025 கர்த்தருடைய ஐஸ்வர்யம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது வெளிப்படும், வெளிப்படும், வெளிப்படும். சந்தேகமே இல்லை. நீ கடமைக்கு உள்ள மகளா இருந்தா பிடிச்ச ஒண்ணு இல்ல. நீ அவருக்குள்ள இருந்து பிடிச்சா, அவர் அன்புல பிடிச்சா, அவர் இணைப்புல பிடிச்சா, அவர் உறவுகளை இருந்து பிடிச்சா, சொட்டதெல்லாம் அற்புதங்க, தொட்டதெல்லாம் அற்புதம். ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கு? உண்மைதான் டேடி, உண்மைதான் டேடி. என்னை கண்மையில் உறுத்திட்டீங்க, என்னை நிறுத்திட்டீங்கப்பா. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 113 நம்ம 7வது வசனத்தை தியானிக்க போகிறோம். அப்பா நீர் என்னை மறைத்து பேசுங்க தகப்பனே. ஆண்டவரே நான் சிறுகவும் நீர் பெருகவும். ஹல்லேலூயா. எனக்கு சங்கீதம் மாறி மாறி வாசிக்க ஆண்டவர் குணத்தினபடியால் அந்த வசனத்தை நான் சொல்றேன். எல்லாரும் வாசித்துட்டே நம்ம செய்திக்கு போவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். 148 அப்படியே இருந்த வண்ணமையே வாசிப்போமே. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளை கர்த்தரை துதிங்கள், உன்னதங்கள் அவரை துதிங்கள். சூரியன் சந்திரனே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தர் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே. மலைகளே சகல மேடுகளே, கனி மரங்களே சகல கேதுருக்களே, பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியுள்ள சகல நியாயாதிபதிகளே. அவர்கள் கர்த்தர் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கு வானத்திற்கும் மேலானது. சேர்ந்து படிப்போம். அவர் நம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்த்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக நம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. அவருடைய ஜனத்துக்கு என்ன செய்தாரு?
கொம்பை என்ன செஞ்சாரு? உயர்த்தினார். அவர் நம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் அல்லேலூயா அல்லேலூயா நம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் சேர்ந்த மக்களுக்கும் அல்லேலூயா கொண்டாட்டமாக தம்முடைய சனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் அந்த சங்கீதத்தை நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. அதே போல சங்கீதம் 113 அல்லேலூயா அந்த வசனம் சொல்லுது, நீர் என்னை மறைத்து பேச மாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கணும். உலகம் எங்கும் 2030 பஞ்சம் வரும்னு சொல்லுதாங்க, கௌரவமுடைய சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ கோடி மக்களுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கு அது வராத அளவுக்கு உங்க தலை உயர்த்தப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புளிந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்? ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் சொல்லுவார்கள், ஹல்லேலூயா நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், கர்த்தர் என்னை இவனமா உயர்த்திருக்கிறார் சொல்லுவார். அதே இது ஏழை மக்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த ஏழை கூப்பிடுதே, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பீரா? இந்த ஏழையுடைய கண்ணீர் எனக்கு தொடக்கலையப்பா. இந்த 2025 என் கண்ணீருக்கு நீர் பதில் தருவீர், என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தருவீர் ஆண்டவரே. நான் உம்மோட சஞ்சரிக்குது பதில் தருவீர். ஹல்லேலூயா. ஏழை வேற ஐஸ்வர்யவேன் இல்லை, எல்லாமே ஐஸ்வர்யுடைய பிள்ளைகள், எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அவருடைய கருத்துல வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, பொதில் எல்லாம். ஒரு சேசியாவில் ஒரு வசனம் உண்டு, அந்தகார பொக்கிஷங்களையும் ஒளிக்கிட்டு இருக்கிற போதையிலையும் உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? தருவேன்னு வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதிகாமத்துல இருக்கிறது ஒரு பெரிய நதி, அந்த நதி, அந்த நதியில வெள்ளியும் பொண்ணும் ஹல்லேலூயா விளைந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுல 4 பிரிவா போகிறது. ஆனா நதி எது? ஹல்லேலூயா. அந்த நதியில நாட்கள் அமர்ந்திருக்கீங்க, அந்த நதியில அமர்ந்திருக்கீங்க. நீங்க போச்சுல வெறுமையா போக மாட்டீங்க. நீங்க ஏழை கிடையாது, இனி கடன் கிடையாது, இனி பலவீனம் கிடையாது, இனி போராட்டம் கிடையாது, இனி அவமானம் கிடையாது. ஹல்லேலூயா. ஓ ராஜாதி ராஜாவுடைய நாம இதுல மகிமைப்பட போகிறது. அவர் சொன்ன வசனம், அவர் சிறியவனை புளிந்து தூக்கி விடார், அவர் உங்களை தூக்கி விடுதுன்னு சொல்லுகிறார். ஒரு பள்ளத்துல கிடக்கிறோம், அல்லேலூயா. அதே இது பாருங்க, ஒரு பண்ணி போய் எதுல கிடக்கிறோம்? ஒரு அழுக்கு கிளப்பி கிடக்கும் பண்ணி, அப்படித்தானே? அது ஒரு சேத்துக்களை கிடக்கும். அப்ப அந்த சேத்துக்களை கிடக்கிறத என் அப்பா உடனே எப்படி தூக்கி விட முடியும்? அல்லேலூயா. அதை கழுவணும், அதை சுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. வெளியே வரும்பொழுது அது சுத்தமானதானே நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்ப நீங்க சுத்திகரித்து நீங்க வந்திருந்தா கரத்தை பிடித்திருப்பாரா? பிடிக்க மாட்டாரா? பிடிச்சிருப்பார் அல்லவா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த பண்ணியை போல நம்ம ஒரு சேற்றுக்களை கிடந்துகிட்டு 6 நாள், ஒவ்வொரு 7 நாள், அப்படிதானே? அப்ப 6 நாள் உலகத்துக்கு இருந்துட்டு 7ஆவது நாள் அந்த பரிசுத்தரை தேட வந்தேன், அந்த பரிசுத்த ஓய் நாள் ஆராதிக்க வந்தேனா அந்த சேத்துக்களை கிடந்துட்டு வரோம், அப்படிதானே? நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலையில என் தேவனோட சஞ்சரிப்பு என்ன கூடாது? குறுகிறவே கூடாது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஏழை மனுஷன் இருக்கிறான். அந்த ஏழை மனுஷன் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறான், ஆண்டவரே என் துக்கம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது, என்னுடைய பாரம் அதிகரித்து கொண்டு இருக்குது, என் வீட்டுல ஒரு நேரம் சாப்பாடுக்கு வழி இல்ல, என் வீட்டுல நிம்மதி இல்ல. அல்லேலூயா. ஒருவா சோறு கடை என்னையால நிம்மதி இல்ல. என் தேவனாய் கர்த்தருக்கு என் உள்ளத்தை கொடுக்கிறேன், என் தேவனாய் கர்த்தருடைய கரம் எனக்குள்ள இருந்துட்டு, அல்லேலூயா நீர் என்னை ஆசீர்வதிக்கணும் அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறாரு, இவன் ஆசீர்வதித்தா மறுபடியும் நீ தேடுவானா? நான் இவனை ஆசீர்வதித்து விட்டா என்னை மறுபடியும் நீ ஆராதிப்பானா? நான் இவனை ஆசீர்வதித்து விட்டா என் தேவனுக்காக மகிமை செலுத்துவானா என்று அவர் பாப்பாரு. ஆனாலும் கண்ணீரோடு கேட்கும் பொழுது அந்த கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். என் மகன் அல்லேலூயா அந்த அண்ணாளை போல கதறிக்கொண்டே இருக்கிறான், என் மகா அல்லேலூயா ஆகாரை போல அழுது கொண்டே இருக்கிறார். என் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும். ஆனா ஆசீர்வாதம் வந்த மரவு மெத்தியிலே தூங்குற கூட்டம் எவ்வளவு? அல்லேலூயா. உலகத்துக்காக ஓடுத கூட்டம் எவ்வளவு? அல்லேலூயா. உலகம் என்றால் போதும் என்று கிறிஸ்தவர்களை சொல்லலாம். ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை. ஆவி கடைசி காலத்துல நிற்கிறான். ஆவியால எவ்வளவு வசனத்தை வாசிக்கலாம், எவ்வளவு தியானம் பண்ணலாம். ஆவியானவர் உங்களோட இருந்தாதான் அந்த கடைசி காலம் எழுப்புதல் அக்கினி உங்களுக்கு பற்றி எறிய முடியும். அந்த கடைசி காலத்துல அது பஞ்சம் வந்தாலும், அது கொள்ளை நோய் வந்தாலும், அது உங்களை தப்பிக்க வல்லவரா இருக்கும். ஆமென். அந்த ஏழை ஐஸ்வர்யனாகி அவன் மெத்தியிலே தூங்குகிறான்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட சொல்லுதே. இந்த நாட்கள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், இந்த நாட்கள் உங்களை உயர்த்திருக்கிறார். நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய ஒரு அதிகரிக்கணும். என் தேவனை என்னை உயர்த்தினாரே, அதுக்காக என்ன அன்பு வேணும்? என் தேவனை என் மேல வச்சிருக்க அன்பு எவ்வளவு, என் தேவனை என் மேல் வச்சிருக்க கிருபை எவ்வளவு. ஐயோ, என்னை ஆசீர்வதித்தாரே. மகச்சனா, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாகனத்தை தந்தார், ஆண்டவரே எனக்கு ஒரு வீட்டை தந்தார். அவர் நன்றி சொல்ல வந்திருக்கலாமே. ஆதியில உள்ள அன்பை சொல்லி நன்றி சொல்ல வந்திருக்கலாமே. எத்தனை பேர் இருந்தாங்க? அதுல எத்தனை பேர் நன்றி சொன்னாங்க? எத்தனை பேர் வந்து நன்றி சொன்னது? எத்தனை பேர் சகோதரி சொல்லுங்க, எத்தனை பேர் நன்றி சொன்னது? ஒருத்தர் தானே. ஹல்லேலூயா. இன்று நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அந்த வாலிப சகோதரனை போல நான் உம்முடைய ஐஸ்வரியத்தை வேங்கி நான் மெத்தையில தூங்குற மகனாக இருக்க முடியும், நான் மகளாக இருக்க முடியும். என் தேவன் என்னை ஆசீர்வதித்தனால, இந்த அன்புக்கு என் மேல் அன்பு வச்சுதானே ஆசீர்வதித்திருப்பீர். என்னை நம்பிதானே என்னை ஆசீர்வதிப்பீர். என்னை நம்பிதானே எனக்கு விடுதலை தந்திருப்பீர். என்னை நம்பிதானே உனக்கு எல்லாம் செய்திருப்பேன் அப்படி சொல்வார் அல்லவா. ஐயோ, என் பிள்ளை நரகத்துக்கு போறானே, ஐயோ இந்த குடும்பம் நரகம் போகுதே, ஐயோ இந்த குடும்பம் நரகத்துக்கு போகுதே. அந்த வருகையில தாங்க முடியாத ஒரு நரகம். நீங்களும் நானும் அப்படி இல்லை. அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் சிறியவனை பொழுது தூக்கி விடுகிறார். அவர் என்ன செய்தார்? தூக்கி விடுகிறார். இனி தூக்க இல்ல, இனி உங்களை தூக்கல, அவர் தூக்கிட்டார். அந்த விசுவாசம். இனி கரத்தை பிடியுங்கள, அவர் கரத்தை பிடிச்சிட்டார். இந்த விசுவாசம். ஹல்லேலூயா. அவர் எளியவனை எலை செய்தாரா? குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். ஹல்லேலூயா. எப்படி? குப்பை பாருங்க, ஒன்றுக்கும் உதவாத ஒரு குப்பை. குப்பைனா எல்லாத்துக்கும் தெரியலாம். நம்ம அள்ளிக்கொண்டு என்ன செய்ய ஒரு இடத்துல போடும். அந்த குப்பை கூட காற்று அடிக்க சுறாவளி அடிக்கும் பொழுது அது போய் மரத்துல இருக்குமா? அந்த குப்பை என்ன செய்தான்? மரத்துல போய் இருக்கும் பறந்தோடனே. அப்படிதானே பாப்போம்லாம். அப்படியே சுழல் காற்று கொண்டு நீங்க நினைப்பீங்க, நான் ஏழை, நான் ஏழை, அவங்களாம் ஐஸ்வர்யம். எல்லாமே ஐஸ்வர்யம் தான். அவங்கவுங்க வீட்டுல நுணையத்தில் தெரியும். ஐஸ்வர்ய வீட்டுலயும் என்னது இருக்கும்? பாடுகள் இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஏழை வீட்டுல கூட ஏதாவது ஒண்ணு இருக்கும். அந்த ஞானம் இருக்கும். நான் ஏழை ஏழைனி அந்த ஐஸ்வர்யம் மேட்டிமை இருக்கும். என்ன செய்வாங்க? ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி இல்லை. என் அப்பா எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் சொல்கிறார், அந்த குப்பை எப்படி சொல்லும்? நான் போய் இந்த மரத்துல மேல இருந்துட்டு சொல்லும், நான் குப்பையா இருந்தாலும் இந்த மரத்துல நான் முதல்ல இருந்துட்டேன். நம்ம எல்லாம் கீழே இருக்கும், நம்ம கீழே நின்று பார்ப்போம், மரத்துல குப்பை இருக்கும். அதே போலதான் நீங்க குப்பையா இருக்கலாம். கர்த்தர் நாட்களை உயர்த்திட்டாரு. அந்த தூசிய மேலே கொண்டு அழுக்கை உயர்த்தி வச்சதே போல, அந்த காற்றடிச்சிருந்த குப்பை மேலே போய் பறந்து இருந்ததே போல நீங்க ஒரு குப்பையா இருக்கலாம். உங்க வீட்டுல ஒதுக்கப்படலாம், உங்க பக்கத்து வீட்டுல ஒதுக்கப்படலாம், உங்க தெருவுல ஒதுக்கப்படலாம், உங்க தொழில ஒதுக்கப்படலாம். அந்த குப்பை நினைச்சு பாருங்க, ஒரு காற்றில மேலே போயிருந்துச்சு. அதே போல இந்த ராத்திரி வேளையில இந்த 2025 கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார். அவர் சிறியவனை புளிந்து தூக்கி விடார், எளியவனையோ என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா. எளியவனை குப்பையில் இருக்கிறார். அவர் உயர்த்தும் பொழுது பாருங்க, அந்த 8வது வசனம், அவரை பிரபுகளோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாம இருக்க சில பாருங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போச்சுல பாருங்க, ஹல்லேலூயா, யாருமே வர இருக்க மாட்டாங்க. அப்படிதானே? நல்லா இருக்கு சில பாருங்க, அக்கா உங்களுக்கு போதான்னு சொல்லுவாங்க, அண்ணா உங்களுக்கு போதான்னு சொல்லுவாங்க. அதே இது நீங்க கஷ்டப்பட்ட வரவு ஒரு திருமண வீட்டுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நீங்க போங்க, அந்த கண்ணு உங்களை நோக்கி பார்க்காது. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. இன்னைக்கு நான் உங்களை உயர்த்திருக்கிறேன். நான் என்ன செய்யறேன்? உங்களை அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எப்படி? அவனை பிரபுகளோட ராஜா ரீமனரபா சபதூரி இக்காமனரபா, உங்களை ராஜாக்களோட ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. சொல்லுமா, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. மகனாக தெரிந்து கொண்டார், மகளாக தெரிந்து கொண்டார். அவர் உங்களை தையிலே உயர்த்தி இருக்கிறார். விசுவாசம் தான் அற்புதம், விசுவாசம் தான் அதிசயம். ஆமேன். விசுவாசத்தோடு நீங்க பெற்று கடந்து போங்க. ஆமேன். உமக்கு நன்றி இயேசப்பா. 40 சங்கீதம் 40 பாருங்க. ஹல்லேலூயா. 1, 2, 3 எடுத்து பார்த்தோம்னா சங்கீதம் 40 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அடி கேட்டார். ஹல்லேலூயா. பொறுமை வேறாது நம்மளுக்கு. அப்படிதானே? கர்த்தருக்காக என்ன செய்யணுமா? பொறுமை. ஒண்ணு நடந்ததை போல இருக்காது, ஆனா அது பெரிய ஒரு கிஃப்ட் கிடைக்கும் பொழுது
அல்லேலூயா. அதுல ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஆனா நம்மளுக்கு பொறுமை இருக்காது. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை அல்லேலூயா எப்படி அவர் வெட்கப்பட விடுவாரு? நாங்க இந்த 2025 அல்லேலூயா சிம்பிளா ஒரு கார்டு அடிக்கணும். அல்லேலூயா அப்படின்னு நான் சொன்னது உண்டு. அல்லேலூயா. என் தேவனாய கர்த்தர் என்னுடைய காசு ₹1 நான் போடாத அளவுக்கு என் தேவனாய கர்த்தர் தேவைகள் எல்லாம் சந்திச்சார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் ஜீவன் உள்ளவர். உங்களுக்கு அதே போல செய்ய வல்லவராயிருக்கிறார். சாட்சி சொன்னா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த 2024 ஒரு ஊசிக்கு அடிமை இல்லாத அளவுக்கு என் தேவனுடைய கரம் என்னோட இருந்து கடைசி நாள் வர என்னை கண்மணியை போல் எத்தனையோ பிரச்சனைகள் போன வருட பயங்கரமான ஒரு குறுக்கரிச்சல், ஆனாலும் ஊசி போட சூழ்நிலை வந்துருமோ, கடைசி வாரத்துல நிக்கிறேனே ஆண்டவரே இனி கேட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அதே அற்புதம் செய்ய போகிறார். 2025 தேவனுடைய கரம் உங்களை பிடித்ததுனால உலகமான மாத்திரைக்கு அடிமை இல்ல, தலைவலிக்கு அடிமை இல்ல, விளைவினத்துக்கு அடிமை இல்ல, உலகமான ஊசிக்கு அடிமை இல்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அந்த பொறுமையோட காத்திருக்கும் பொழுதுதான், அவர் சமூகத்துல காத்திருக்கும் பொழுதுதான் அவர் சொல்கிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமா சாய்ந்து, அவர் பொறுமையா இருக்கிறது யார் செய்தாரு சொல்லுதான், என்னிடமா சாய்ந்து அவர் உங்க மார்புல சாயும் பொழுது, அவர் உங்களோட இருக்கும் பொழுது எப்படி கவலை வரும், எப்படி பிரச்சனை வரும், வந்ததை போல இருக்கும், அப்படியே மறைந்துவிடும். உனக்கு விரோதமா உருவாக்கும் ஆயுதம் என்ன செய்யும்? வாய்க்காமே போகும். அல்லேலூயா. அந்த 2025 ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் அன்பு சகோதரே சகோதரியே, உங்களுக்கு விரோதமா செய்கிற மந்திரங்கள் இனி செயலற்று போகும். கர்த்தர் உன்னோட இருக்கிறது அநேகர் அறிந்து கொள்ளுத நாட்கள் இது. ஓ ஸ்தோத்திரம். இது வரைக்கும் ஐயோ இந்த பரிசுத்த வாட்டிக்கு நான் செய்தேனே, ஐயோ இந்த பரிசுத்தவானுக்கு செய்தேனே, ஓ ஆண்டவருடைய பிள்ளைக்கு செய்தேனே. அல்லேலூயா. அந்த ஆத்மா மனம் திரும்ப போகுது. உங்களுடைய ஆசிரத்துக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா ஒரு மந்திர சூனியம் செய்திருந்தா இந்த 2025 உங்களுடைய கண்ணீருக்கு அந்த ஆத்மா மனம் திரும்ப போகுது. உங்களுடைய குக்குரலுக்கு ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் நியாயம் தீர்க்கிற தேவன். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் உங்க மூலம் அநேக மக்கள் வர போறாங்க. உங்க நிம்மதியை கெடுக்கிற மக்கள் மனம் திரும்ப போறாங்க. உங்க ஆசிரத்துக்கு விரோதமா எழும்பின கூட்டங்கள் மனம் திரும்ப போகுது. இந்த ஊழியத்துக்கு விரோதமா எழும்பின கூட்டங்கள் மனம் திரும்ப போகுது. கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறவராகவே இருக்கிறார். அவருடைய ஒளி இந்த இடத்துல பிரகாசிக்கிறது. அவருடைய நீதியின் சூரியன் இந்த இடத்துல உதிக்கிறது. எப்படி உதிக்கும்? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமா சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நீங்க அவருக்காக காத்திருங்க. 2025 உங்க தலையை உயர்த்திட்டார், உங்களை ஆசீர்வதித்தார். இனி காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே நான் மத்தியில படுக்கிற மகள் இல்ல, ஆண்டவரே நான் மறுதளித்து போற குடும்பமும் இல்ல, நான் மறுதளித்து போற மகனும் இல்ல. இந்த 1ஆம் தேதி ஆண்டு இந்த இடத்துல நான் இருக்கிறேன். என் சம்பளங்கள் கூட நீ கேளுங்க, என் தொழில் ஆசீர்வதிக்க பண்ணி கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். ஆசிரத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார், ஆசிரத்தை குறித்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நீ தேட நிம்மதி நான் இனி தருவேன்னு சொல்கிறார். ஓ என்னுடைய சாய்ந்து இருந்து மகளே, என்னுடைய சாய்ந்து ஓ அவருடைய நம்ம சாயும் பொழுது, அவரோட நம்ம இணையும் போது அந்த 2வது வசனம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கிறார். பயங்கரமான ஒரு குழிக்குள்ள யோசேப்பை எடுத்து பாருங்க. அவன் குழிக்குள்ள பயங்கரமான ஒரு குழியில கிடக்கிறான். ஒரு சொந்த சகோதரனால தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்ட அந்த குழியில கிடக்கிறான். ஆனா கர்த்தர் யாரோடு இருந்தார்? யோசேப்போட இருந்தார், யோசேப்போட இருந்தார். கர்த்தருடைய நாம மகிமைப்பட இப்பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என்னை கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி உடன்படிக்கை பண்ணி ஆசீர்வதிக்கிறார், உறுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். சொல்கிறார் அல்ல தவி சொல்றான், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றும் இந்த எண்ணெய் நீ தூக்கி எடுத்து, எந்த வசனமே என்னை ஆசீர்வதி இந்த நாளுக்கு ஒண்ணு வரல, வதித்துட்டேன் நீ வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண் மலிவில் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நான் தமது தேவனை துதிக்க புது பாட்டேவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் கண்டதை அடிகளை உறுதிப்படுத்தி. அல்லேலூயா. பாருங்க, அநேகர் அதை என்ன செய்தாங்களாம்?
அதை கண்டு பயந்து கர்த்தரே நம்புதாங்க. உங்க ஜெபத்துக்கு அநேகர் நம்புவாங்க, உங்க பாடலுக்கு அநேகர் நம்புவாங்க, உங்க ஓட்டத்துல அநேகர் நம்புவாங்க. அல்லேலூயா. புது பாட்டை பாடினீங்களா? 3 பேர் மேல படிச்சாலும் கீழே எல்லாரும் படித்த நான் பார்த்தேன். அல்லேலூயா. அப்ப புது பாட்டை உங்க நாவல ஆண்டவர் வச்சிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் பாருங்க 37ல அல்லேலூயா 34வது வசனம் சொல்லுது. 37ல 4வது வசனம் படிக்கலாமே. 37ல 34வது வசனம். சங்கீதம் 37ல 34வது வசனம். 30 கரெக்ட் தான், படி கரெக்ட் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் எப்படி சொல்லுது? உயர்த்துவார். நீங்க விசுவாசிங்க. அவர் சொல்லுது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து, சும்மா இல்ல, அவருக்கு காத்திருக்கும் பொழுது ஒவ்வொரு வசனம் உயர்த்துவார், உயர்த்துவார். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளும் பொழுது, அந்த வசனத்தை கை கொள்ளும் பொழுது, அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது, அவரோட சஞ்சரிக்கும் பொழுது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள். அப்பொழுது அதை கை கொள்ளும் பொழுது வாசித்தா போதாது, உபாசம் போட்டா போதாது, காத்திருந்தாலும் போதாது, அதை கை கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஒரு ஐயா சோதரம் ஒரு அம்மா இந்த மகனை சொன்னாங்களாம், மகனே அம்மா நான் காலையிலே நாஸ்டா பண்ணோன்னு கேட்டாங்களாம். கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், நாஸ்டா ஒன்று கிடையாது. அலையில நான் பொருள் தான் பார்த்தேன். அப்போ நாஸ்டா கிடையாதுன்னு அலையிலூயா எதுக்குமான்னு சொன்னேன், வசனத்தை வாசித்தாதான் உனக்கு காலையிலே ஆகாருன்னு சொன்னாங்களாம். வசனத்தை வாசித்து அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு தேவையில்லைன்னு எழும்பி போயிட்டாங்களாம். அலையிலூயா. மதியம் வந்துச்சான், மதிய உணவு. ஹல்லேலூயா. அம்மா எனக்கு சாப்பாடு வைங்க, வயிறு பசிக்கு. வசனம் வாசித்தையா? ஹல்லேலூயா. இல்ல, அப்போ உனக்கு சாப்பாடு கிடையாது. ஹல்லேலூயா. சோதரம். அந்தால அப்படிப்பட்ட சாப்பாடு எனக்கு தேவையில்லைன்னு போயிட்டாங்களாம். நைட்டு வந்தாங்களாம், நீ வசனத்தை வாசித்தியாப்பா? ஹலே இல்ல. ஹல்லேலூயா. அப்போ உனக்கு சாப்பாடு கிடையாது. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு ஒரு வசனத்தை வாசித்தாராம். பெரிய ஒரு ஊழியக்காரதா எழும்பி இருக்காராம். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம், குடும்பச்சபம் எப்படி பண்ணுதோம். நான் என் பக்கத்து வீட்டுல இந்த ஆலயத்துக்கு வரலனாலும் அந்த மகட்ட சொல்லுவேன். ஹல்லேலூயா. அந்த ராட்சி மனைவிட்ட சொல்லுவேன், உன் பிள்ளைகளை வச்சு குடும்பச்சபம் பண்ணுமா, ஆராதனைக்கு ஏன் போகாம இருக்கா, அதுக்காக இங்க வரல நீ அப்படிலாம் இல்லை, நீ இதுல ஆராதனைக்கு பக்கம் தானே ஆலயம், நீ ஏன் போக மாட்டேக்கான்னு கேட்பேன். எனக்கு ரொம்ப வேலை இருக்கும்பா. ஹல்லேலூயா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. வருஷத்த ஓய் நாள் ஆராதனை காண பண்ணணும். நீ பக்கத்துல போய் இருக்குது ஆலயம் போகணும். உன் வீட்டுல 2 பிள்ளைய வச்சு குடும்பச்சம் போனு. கர்த்தர் ஒன்று வாழ்க்கையில வெற்றியை தருவா. உன் பிள்ளைக்கு என்ன செய்வார்? ஞானத்தை கொடுப்பாருமே. நம்ம எத்தனை பேர் வீட்டுல குடும்பச்சம் பண்ணுதோம், எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு வசனம் காது. நேற்றுக்கிழமை ஓய் நாள் ஆராதனைக்கு இனிமேலாம் அடுத்த வாரத்துல இருந்து சாப்பாடு உண்டு. வீட்டுல தயவு செய்து சொல்லுங்க, யாரும் ஆகாரம் கொடுக்க கூடாது. 11 மணிக்கு சாப்பிட போறீங்க. அல்லேலூயா. ஒரு கிளாஸ் காப்பி கொடுத்து ஓடு ஆலயத்துக்கு நீ வரட்டணும். அல்லேலூயா. அடுத்த வாரம் கிஃப்ட் கிடைக்கும். அல்லையில இந்த வாரம் நான் கொடுக்கல, இன்னைக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், அடுத்த வாரம் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஜீவா அப்படி சொன்னாலும் ஒரு கிஃப்ட் வாங்கிடலாம். அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் கணக்கு பண்ணி நேற்றுக்கிழமை வார பிள்ளைகளுக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. ஆனா அடுத்த வாரம் வீட்டுல நல்லா செவம் பண்ணுங்க. வசனத்தை சொல்லுது, தேவனுடைய நாமத்தை உயிர்த்த சத்தனை பிடிக்குமா? அவனுக்கு பிடிக்காதல்ல. அவன் சொல்ல விடுவானா? உயிர்த்த விடுவானா? விட மாட்டான். அல்லேலூயா. அப்ப நீங்க எழுச்சணும், ஹல்லேலூயா, ஊழியக்காரவங்கம்மா கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்க அவனுக்கு, நீ என்ன செய்யணும், ஒரே சின்ன சின்ன வசனம் நல்லமே பண்ணி சொல்லி இது ஒன்றும் போதும். ஹல்லேலூயா. சொல்லி கூட்ட ஏபேஸ்ல இருந்து அபிஷேகத்துல இருந்து ஆசினி வரை எல்லாம் வாங்கி வச்சிருக்குது. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துல இருந்து ஒரு சிறப்புல வரை எல்லாம் கணக்கு பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ஹல்லேலூயா. அடுத்த நேற்றுக்கிழமை இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. நீங்க சொல்லி கொடுத்து வசனத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்து கிஃப்ட் வீணா போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நான் எதுக்கு சொல்ல, வளரணும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உயரணும். ஹல்லேலூயா. அந்த வசனம் எவ்வளவு அழகாக. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, நீ கர்த்தருக்கு காத்திருந்த அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவர் உயர்த்த சில துன்மார்க்கன் அர்ப்பண்டு போயிருவான். அப்படிதானே? சாத்தான் வெட்கப்பட்டு போயிருவான். ஹல்லேலூயா. அவர் உயர்த்த சில அவனுக்கு என்ன செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது, மூஞ்சில கரி. ஹல்லேலூயா.
உங்க பிழைவனை நீங்க செய்யலாம். முஞ்சில கறி அல்லையா, ஏன் எனக்கு கால்வலி போல, ஏன் எனக்கு முட்டு வலி போல அல்லையா. ஒரு சகோதரி என்னோட சொன்னது உண்டு அல்லையா, கால்வலி போவே மாட்டேங்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டரை தேடுங்க போவோம். முட்டலி ஏன் போகாது போகும், அவரோட சாய்ந்தா போகும், அவரோட காத்திருந்தா போகும், அவரோட உறவாடனா போகும் அல்லையா. அதுக்காக உலகத்துல வேதி இல்லைன்னு நான் சொல்லல, வேதி உலகத்துல உபத்திரம் உண்டு. ஆனாலும் தாங்க முடியாத ஒரு மாசத்துக்கு 30 மாத்திரையும் அல்லையா ஒரு பேக்கு கொண்டு வாங்குற அளவுக்கு நம்ம இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு சுகர் நோய் வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு மாதமும் கல்வாரி ரத்தத்துல பானம் பண்ணுதீங்க, உங்களுக்கு சுகர் நோய் வரக்கூடாது, உங்களுக்கு பிரஷர் நோய் வரக்கூடாது. அல்லேலூயா. கடைபிடிங்க. அடுத்த மாசம் 3 நாள் இருக்கு ரத்தத்துல கலரச்சிலே. இந்த 2025ல நான் ஊசிக்கு அடிமையா இருக்க கூடாது ஆண்டவரே, எனக்கு சுகர் நோய் வரக்கூடாது. நீ கலருங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஆமென். கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். ஆமென். அதே மாதிரி 2 சாமுவேல் எடுங்க. அந்த 2 சாமுவேல்ல பாருங்க, 9ஆம் அதிகாரத்துல 1 அதிகாரம் படிப்போமே. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். 3வது வசனம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சவுலுடைய மகன் தான் யோனத்தான். எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிதானே வசனம், நம்ம என்னை விட கீழே எல்லாம் நல்லா புரியும். ஆமென். பாருங்க, அந்த யோனத்தான் யாரு? சவுலுடைய மகன். ஹல்லேலூயா. சவுல் ராஜாவை துன்பப்படுத்தல சாலிலே தாவீதோட ஏசப்பா இருந்தாங்க அப்படிதானே. ஆண்டவர் தாவீதோட இருந்தார். ஆனா ஆண்டவர் தாவீதோட இருந்தபடியால் தான் யோனத்தான் செஞ்சான், நல்லா ஒரு உதவி செஞ்சான். எல்லாத்துக்கும் புரியும். அல்லேலூயா. பாருங்க, யோனத்தான் நிமித்தம் என்னால் சொல்லுற யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாது சவுல் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது என்ன செய்தாரு? விசாரிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா யோனத்தான் நல்ல ஒரு ஃப்ரெண்டு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் தாவீதோட இருந்தார். இருக்கபடிதான் நம்ம நன்றி சொல்ல முடியும். அல்லேலூயா. உதவி செய்ய முடியும். ஆண்டவர் இல்லைன்னா எப்படி உதவி செய்ய முடியும்? கர்த்தர் நம்மளோட இருந்தாதான் யாருக்காவது ஒரு உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல தனிச்சபத்தில் கேட்பேன், ஆண்டவரே அப்பா மித்துதிக்கு இந்த கிராமங்களை எங்கேயாவது போனா என்ன செய்யணும்? தினகுருணிக்கு ஒரு வீட்டுக்கு செபிக்க போனேன். அந்த வீடு ரொம்ப கஷ்டப்படுறது இருந்துச்சு. எனக்கு உடனே ஒரே இது, ஆண்டவரே எப்படியாவது ஆகாரம் போட்டணும். எப்படின்னா அந்த சகோதரி வரல, நாங்க 3 பேரும் இங்க வரோம்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்ப எனக்கு எப்படியாவது ஒரு ஆகாரம் போட்டணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி ஒரே இது பொழப்பமா இருந்தது. இந்த பொழப்பம் என்ன செஞ்சுட்டு ஆனந்த கழிப்பா மாறிச்சு. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அப்படியே போல கர்த்தர் நம்மளோட இருந்தா அநேகர் உதவி செய்ததுக்கு நம்மளை ஆயத்தம் பண்ணுவார் ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, அந்த 3வது வசனம் சொல்லுது, அப்பொழுது ராஜா தே நிமித்தம் நான் சவுல் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி தாவீது சொல்றாரு, அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்கிறதுக்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்கள் முடனவன ஒரு குமாரன் இருக்கிறான். அவர் விசாரிக்கிறார் தாவீது. அல்லேலூயா. அந்த சீபா ராஜா சொல்றாரு, சீபா அல்லேலூயா சோத்திரம் சொல்றாரு, 2 கால்களும் முடம். பாருங்க, 2 காலம் இல்ல, ஒரு முடம். ஒரு காலம் இருந்தா கூட ஒண்ணு வச்சு நடக்க முடியும். 2 காலம் இல்ல. அப்படிப்பட்ட அந்த யோனத்தான் மகனுக்கு தாவீது ராஜா உதவி செய்ய என்ன செய்யறாரு? ஏங்குறாரு. எப்படி ஏங்குனாரு? கர்த்தர் தாவீதோட இருக்கிறபடியால், கர்த்தர் தாவீதோட இருந்து அவர் ராஜாவாக மாற்றினபடியால். நம்ம படித்தோம், ராஜாக்களும் நாங்களே, ஆசாரிகளும் நாங்களே. நம்ம ராஜாவாகனா அநேக ஏழைகளை தாங்குத ஒரு தயவு நம்மளோட இருக்கிறதா? நம்மளுடைய தலை உயர்த்தும் பொழுது அநேகருடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு தயவுள்ள ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கிறதா? அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் நம்ம வைக்கல. அல்லேலூயா. நீங்க எல்லாரும் கிறிஸ்துமஸுக்கு எல்லாரும் ஒவ்வொரு ஆலயத்துக்கு போனது உண்டு. அல்லேலூயா. நான் நன்றி சொல்லுதேன். அதே போல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு யாருக்காக உதவி செஞ்சிருப்பீங்களா? கிறிஸ்துமஸ்னா என்ன? அந்த உதவிக்காக தான் கிறிஸ்துமஸ் வேஷம் போட்டு ஒவ்வொரு ஊர்லயும் போய் அல்லேலூயா என்ன செஞ்சாங்க? உதவி செஞ்சாங்க. அப்படித்தானே ஏழை மக்களுக்கு. கிறிஸ்துமஸ கொண்டா இன்னைக்கு ஆலயத்துக்கு ஓடுனீங்களா? அப்ப அந்த மறுநாள் ஏதாவது ஒரு ஆகாரம் கொடுத்தீங்களா? என்ன கிறிஸ்துமஸ் என்ன கோயிலுக்கு தாத்தா கொடுத்தீங்களா? அல்ல விசனருக்கு 100 ரூபாய் காணிக்கப்பட்டீங்களா? அனாதை பிள்ளைக்கு 100 ரூபாய் காணிக்கப்பட்டீங்களா? அனாதை இல்லத்தில் போய் 1 ரூபாய் சோறு கொடுத்தீங்களா? அல்லேலூயா.
நம்ம படிக்கும் ராஜாக்களும் நாங்களே. நம்மளை உயர்த்தினா நம்ம என்ன செய்யணும்? நம்ம வைக்கலைனாலும் அநேக ஏழைகளுக்கு இந்த இடத்துல சாப்பாடு கொடுத்தக்க அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அதுக்கு சந்தேகமே இல்லை. அவர் இந்த ராத்திரி வேலை உங்களுக்கு திறந்த வாசலை வச்சுட்டான்னு வைங்க, அது யார் பூட்ட முடியும்? யார் பாட்ட முடியும்? ஒருத்தரும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து சொல்லுவோம், ஐயோ மந்திரம், ஐயோ மனுஷனுடைய வல்லமை, ஐயோ போட்டி பெறமை. கர்த்தர் நினைச்சதை யாராலையும் தடை பண்ண முடியாது. அவர் சொன்னதை செய்யாமளவோ என்னை கைவிடவே மாட்டார். அவர் சொன்னதை செய்யாமளவோ என்னை கைவிடவே மாட்டார். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் என் ஏசையா. ஓ என் ராஜா, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்கிறது, தாவீதுக்கு இறக்கும் அந்த உதவி. கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியால் 2 காலம் இல்லாத மகனுக்கு அவர் உதவி செய்கிறார். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யபடி அவர் வீட்டார். எதற்காக தாவீதுக்கு இருதயம் துடிக்கிறது? சவுலுடைய கைக்கு தப்பித்த யோனத்தான். அல்லேலூயா. அவன் சன்னதியாது இருந்தா ஏதாவது ஒண்ணு செய்யணும். நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நினைவு இருந்தாலே கர்த்தர் நம்மளை தூக்கி விடுவார். ஓ, நம்மளை உயர்த்திடுவார். நீங்களும் நானும் எப்படி இருக்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வீட்டாரின் யோதரின் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதுக்கு சிவராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றார். 7வது வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. 6வது வசனம் சொல்லுது, சவுல் குமாரனாக யோனத்தான் மகன் மேவிபாஸ் தாவீதினிடத்தில் வந்த போது முகங்கொப்புற விழுந்து வணங்கினான். முகங்கொப்புற அந்த தாவீதை கண்ட வணங்குறான். அப்பொழுது தாவீது, மேபதேசத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். 7வது வசனம் சொல்லுது, தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாக யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமா உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாக சவுல் நிலங்களை எல்லாம் உனக்கு திருப்பி கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பா. நம்ம தாய் தப்ப இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா? நம்ம எப்படி இருக்கிறோம்? யோனத்தான் செய்த உதவி மட்டும் கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியால் அந்த இருதயம் துடிக்கிறது. அந்த இருதயம் துடிக்கிறது. புலம்ப கூடாது. ஒருத்தருக்கு நன்மை செய்தா நம்ம குறை கூறக்கூடாது. நம்ம சொல்லி காட்டக்கூடாது. அது நம்மளுக்கு விளைஞ்சு கொண்டே இருக்கும். ஆகாரத்துல போட்டுக்கொண்டே இருக்கிறோம். அது சில நாள் கழித்து அது மேல உயர்த்தும். நம்ம செய்ததை நம்மளே சொல்லி தடை பண்ணி இதை உடைச்சி போட்டுகிறதும், நம்ம செய்த உதவியை உடைச்சி போட்டுகிறதும். இந்த நாட்களை மனம் திரும்புமா? இனி நான் யாருக்கும் செய்தா நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இனி இந்த கிராமத்துக்கு ஏதாவது செய்தேனா ஆண்டவரே, நான் அதுக்கு சொடையா இருக்க கூடாது. எத்தனை பேர் ஆசீர்வதிக்க போகிறார்? நீங்க ராஜாக்களை எழுப்ப போகிறார், ராஜாத்திகளை எழுப்ப போகிறார். ராஜாவின் அபிஷேகம் கிரியை செய்ய போகிறது. ராஜாவின் அபிஷேகம் கிரியை செய்ய போகிறது. அவர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமை. சொல்லுதார்ல 7வது வசனத்துல, தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே. இந்த வார்த்தையை உங்களை பார்த்து ஆண்டு சொல்கிறார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. எதெல்லாம் பயத்தோட இருக்கீங்க, எதெல்லாம் திகிலோட இருக்கீங்க, உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே. அல்லேலூயா. தாவீது அவனை பார்த்து சொல்கிறாரு, தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாக யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமா உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாக சவுல் நிலங்கள் எல்லாம் உனக்கு திருப்பி கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பா. எப்படி? அப்பம் புசிப்பா. அப்ப அவருக்கு 2 கால் முடவனா இருந்தா இவ்வளவு பெரிய ராஜா, இவர் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் தானே. அவரை அல்லேலூயா அற்பமா எண்ணலாமே. தூசிய ஒரு ரோட்ல இருக்குது, பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்க மக்களை எத்தனையோ நம்ம அற்பமா பார்த்துட்டு போற மக்கள் உண்டு. அல்லே பெரிய ஒரு ராஜாவையாச்சு. அல்லேலூயா. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் ராஜா தாவீது. ஆனா அந்த 2 காலம் இல்லாத மகனுக்கு எவ்வளவு தாழ்மையோட சொல்லலாம். ஒரு நாள் மட்டும் இல்ல, ஒரு நாள் உதவி செஞ்சுட்டு விடல. நித்தம் 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 நீ என்ன செய்ய போறா? பூசிக்க போகிறா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஐஸ்வரியம் நம்மளுக்கு பெருகத்தக்க, அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வரியம் நம்ம உச்சந்தலையில இறங்கத்தக்க, நம்மளுடைய சிரசில அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத மழை பொழியத்தக்க இந்த நாட்கள் இந்த 1ஆம் தேதியா இருக்கட்டும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே 13வது வசனம் சொல்லுது, மேதேசித்து ராஜாவின் பந்தியில் நித்தாசனம் பண்ணுகிறவராயிருந்தபடினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 கால்களும் முடமாயிருந்தது. நித்தம் நித்தம் அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் தாவீது மூலம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார். அதேல 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்துல 17 அடுத்து படிங்க. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். தன் உயிரே சிறிதை போல கொடுத்துரும். எப்படி ஒருத்தர் பிரண்டனா எப்படி இருக்கிறோம்? தன் உயிரே. அல்லேலூயா. சோதரம் கொஞ்ச நாள் பிரண்டு பிடிச்சிட்டு விடுறது இல்ல, அனுதினம். அல்லேலூயா. எத்தனை அன்னைக்கு அந்த பழைய நாட்களை கிட பாருங்க. பவுலும் சீலாவும் ஒருமனப்பட்டாங்க, ஆரோனும் மோசேயும் ஒருமனப்பட்டாங்க. அல்லேலூயா. பேதுரும் பவுலும் ஒருமனப்பட்டாங்க. இந்த நாட்களை ஒரு வெற்றி எடுக்க முடியல, இந்த நாட்களை ஒரு ஜெயத்தை எடுக்க முடியல. கர்த்தர் உலகம் எங்க அப்படி ஓடிக்கொண்டு இருக்கு. நீங்களும் நானும் அப்படி இருக்க கூடாது. நம்மளுக்கு அவருடைய நாம மாட்டம் உயர்ந்தா போதும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதிகாமம் 30 எடுங்க. அதுல ஒண்ணு பார்க்கும். இது தாவீது மூலம் யோனத்தான் மகனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ததை பார்த்தோம். இது பாருங்க, கர்த்தருடைய நாம இப்படி யாக்கோபை பார்க்கிறோம். ஆதிகாமம் 30ஆம் அதிகாரத்துல 27 படிக்கலாமே. ஹல்லேலூயா. அப்பொழுது லாபான், உன் கண்கள் எனக்கு தயவு கிடைத்ததேனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். யார் நிமித்தம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு? அவருக்கு முன்னால ஆடு மாடு இருந்துச்சு, ஆனா அவ்வளவு பெருகல. ஹல்லேலூயா. யாக்கோபு எல்லாத்துக்கும் தெரியும், சொந்த சகோதரனால ஹல்லேலூயா தாய் தகப்பனை விட்டு அவன் பிரிந்து போகிறான். அவன் பிரிந்து போற நிலைமையில பாருங்க, அங்க அவன் மாமாதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்காக அதுக்கு முந்தைய அவனுக்கு ஆடு மாடுகள் உண்டு. ஹல்லேலூயா. ஆனா யாக்கோபு போன மறுதான் அவன் அதிகமா ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆனா யாக்கோபோட ஆண்டவர் இருந்தபடியால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். தாவீதோடு ஆண்டவர் இருக்கபடியால் முடவனாயிருந்த மகனுக்கு நித்த நித்தம் ஆகாரம் கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இதை நம்ம யாக்கோபுடைய என் தேவனாய கர்த்தர் இருந்தபடியால் தான் அந்த லாபான் வீடு என்ன செஞ்சுச்சு? ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. ஆண்டவர்களை நல்லா ஜெபிக்கிறவங்க, ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவானுடைய ஊழியங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட நான் சொல்லுறேன். ஹல்லேலூயா. அதுக்காக அவங்க ஆண்டவர் இல்ல, ஆனா நம்ம என்ன செய்யணும்? அதை கணம் பண்ணணும். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அப்பொழுது லாபான் சொல்றான் யாக்கோபை பார்த்து, அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை நீங்க இருப்பா, உன் நிமித்தம் தான் என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்காரு. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்போ நம்ம கை கொடுத்தமே அப்ப இருன்னு. அல்லேலூயா. ஒருத்தருக்குள்ள ஐக்கியம், ஒருத்தர் நிமித்தம் கிடந்த நாட்களை ஒரு ஆசீர்வாதம் இறங்கி இருக்கலாம். அவருடைய கிருபை பெரியதா, என்ன வழியிலாதாண்டரு. ஓ ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாட்களை ஆசீர்வதித்துட்டார். அவ்வளவுதான். கர்த்தர் உங்களை உயர்த்திட்டார். இந்த 2025 அல்லேலூயா கொஞ்சம் வருணி சொன்னாலும் கர்த்தருடைய நாம மகிமைப்பட 2030 நினைக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அந்த 2030 நிறைய வருஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா. 5 வருஷம் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததனால். அப்போ யாக்கோபுடைய கண்ணில் ஆண்டவருக்கு லாபானுக்கு தயவு கிடைத்ததனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று ஹல்லேலூயா குறிப்பினால் அறிந்தேன். ஹல்லேலூயா. 30வது வசனம் சொல்லுது. அதிலே 30 நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். யாக்கோபு சொல்லுதாரு, நான் வந்தபின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததனால் அது அதிகம் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? ஹல்லேலூயா. நான் வரும்போது உமக்கு கொஞ்சம் தான் இருந்தது, நான் வந்த பிறகு எவ்வளதோ ஆசீர்வாதம், ஆனா என் குடும்பத்துக்காக எப்பொழுது? ஹல்லேலூயா. ஆனா ஏமாத்தத ஒரு மாமாவா இருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபு கூறியது உண்மையாக கொடுக்காத அளவுக்கு வஞ்சிக்கிற மகனாக இருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ யாக்கோபுட கர்த்தர் இருந்தபடியால் லாபானுடைய ஆடு மாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட ஒரு குடும்பத்தில் ஒருத்தரோடு இருந்த அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த பக்கத்து வீடு ஆசீர்வதிக்கப்படும். அந்த
பக்கத்தை விட எவ்வளவு உயர்ந்தாலும் அவங்களை சபிக்கவோ சாபம் இருந்து ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு பரிசுத்தவான் இருந்து அவங்களுக்கு விரோதமாக எழுப்பி கொண்டு இருக்கும் பொழுது சபித்தாதான் முடிச்சு. அல்லேலூயா. ஆனா துதிக்கிற நாவும் சபிக்க கூடாது. அல்லேலூயா. இன்று அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தா நாளைக்கு நம்ம அப்பா நம்மளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாங்க, ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருப்பாங்க. இவ்வளவு வறுமையிலையும் ஒரு ராமைக்குள்ளையிலேயே, இவ்வளவு வறுமையிலையும் போட்டி இல்லையே, இவ்வளவு வறுமையிலையும் என் மகன் என்னோட தானே கேட்டுக்கொண்டு இருக்கான், என் மகன் என்னோட கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் பெரிய ஒரு ஆசீர்வாதங்க. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யக்கூடாது, இன்னைக்கு நல்லா இருந்ததே போல இருக்கும், நல்லா இருக்கும் பொழுது ஜெபித்து அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஒரு நம்மளுக்கு நல்லா இருந்ததே போல இருக்கும், அது சாபம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறோங்க, நம்ம துதிக்கிறோங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. 30வது வசனம் அப்படி சொல்லுது, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின்பு கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்தனால அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்று விசாரிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஐஸ்வர்யம் யாக்கோபை என்ன செஞ்சுச்சு, ஆசீர்வதிக்கப்படுது. வெறுமையான வந்திருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப, யாக்கோபை ஆசீர்வதித்த தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சங்கீதம் 107:41 வசனத்தை எடுங்க. சங்கீதம் 107:41 வசனம் படிக்கலாமே. ஹல்லேலூயா. பாருங்க எப்படி செய்யறாரு. 41வது வசனத்துல, எளியவனையோ சிறிமென்று எடுத்து உயர்ந்த அடக்கத்தில வைத்து அவனே வம்சங்களை மந்தியாக உழைக்கிறார். அப்ப இந்த நாட்கள் அவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்க குடும்பத்து பிள்ளைகளுக்கும் வம்சங்களுக்கும் ஆண்டவர் சேர்த்து தருகிறார். ஆமென். 35:10 எடுங்க. அந்த சங்கீதம் 35:10 எடுத்து பார்த்தோம்னா, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமி எளிமையானவனே கொள்ளையுடையவனுடைய கைக்கும் தப்பிக்கிற. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதுக்கு நம்மளை தப்பிக்கிற வல்லவர் நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அப்படி முடிக்க போகிறேன். ஸ்தோத்திரம். 82:4 எடுத்து பார்த்தா நீங்க தியானிச்சுக்கிடுங்க. 82:4 வசனம் சொல்லுது, பலவீனையும் எளியவனை விடுவித்து துன்மார்க்கின் கைக்கு அவனைகளே தப்பிக்கிறார். துன்மார்க்குடைய கைக்கு உங்களை விலக்கி இருக்கிறார். இந்த 1ஆம் தேதி மந்திரவாதி கைக்கு உங்களை விலக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த பலவீனமா இருந்தாலும் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார், விடுதலை தந்திருக்கு. எளியவனை அல்லேலூயா விடுவித்து துன்மார்க்கு உங்களை தூக்கி எடுத்து. அல்லேலூயா. எரேமியாவுல 20:13 வசனம் சொல்லுது. எரேமியா எடுங்க, அதுல 13வது வசனம். 20:13. அல்லேலூயா. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவளே கைக்கு தப்பி வைக்கிறார். அல்லேலூயா. இந்த 2025 நீங்க பாடுங்க, உங்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்பி வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பொல்லாதவர்கள் கைக்கு தப்பி வைக்கிறார். அப்படியே செபிப்போமா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா, நீர் சிறியவனே. அல்லேலூயா. சோதரம் புலிந்து தூக்கி விடுகிறவரப்பா, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீரப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. நீங்க ஆண்டோட கேட்குங்க. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை நினைச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் உடைய இந்த வசனத்தை சொல்லி கேட்கறதுக்கு இல்லப்பா, இந்த நாட்களே என் கரத்தை பிடிச்சிருக்கீங்க, இந்த நாட்களே நீர் ஆசீர்வதித்திருங்க. விசுவாசத்தோட கேளுங்க, விசுவாசத்தோட கேளுங்க, விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ளுங்க. இந்த 2025 ஃபுல்லா கேளுங்க. தொழிலுக்கு கேளுங்க, என் பிள்ளை திருமணத்துக்கு கேளுங்க, அல்ல ஒரு வீட்டுக்காக கேளுங்க, ஒரு வாகனத்துக்காக கேளுங்க, ஒரு மிருகச்சீவன்களுக்காக, பிள்ளைகள் படிப்புக்காக ஆண்டு கேளுங்க. அவரோட பேசுதீங்க. இப்போ ஏசப்பாடு நீங்க பேசுற நேரம், செபம் முடிய போகிறது. ஏசப்பாடு நீங்க கேட்கிற நேரம், இது பெற்றுக்கொள்ளுத நேரம். அல்ல உங்க தலையை உயர்த்தி இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. என் பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுத்தீரே நன்றி, எனக்கு சுகத்தை தந்தீரே நன்றி, என் தொம்பை உயர்த்தினீரே நன்றி. அல்லேலூயா. சங்கீதம் மாறி வாசிக்கிற கடைசி வசனம் வந்துச்சு, கர்த்தருடைய நாமம் உயர்ந்ததுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய நாமம், தேவ பிரசனை இறங்கட்டு, தேவ மகிமை இறங்கட்டு, தேவ கரம் இறங்கட்டு. அல்லேலூயா. ஓ ராஜா உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓ ராஜாதி ராஜா மகிமைக்காக என் பரிசு
பரிசுத்த ஆவியானவரே அல்லேலூயா அல்லேலூயா. ஓரி மனரவ சபதுரி கமனரவலரி மனரவலரவா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் கேட்குறாங்கப்பா, பெற்றுக்கொண்டு கடந்து போகணும், புது எண்ணெயோட போகணும், புதிய ஆசிரத்தோட கடந்து போகணும், புது கிருபையோட கடந்து போகணும், புது மகிமையோட கடந்து போகணும். அல்லேலூயா. நீர் என்னில் மகிமைப்படுவீனே. இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, நீங்க மகிமைப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவரே அதிசயம் செய்யுங்க, கேளுங்க. எஸ்ஸப்பா அல்லேலூயா சோத்திரம், எனக்கு விடுதலை தந்துருங்கன்னு கேளுங்க. எஸ்ஸப்பா எனக்கு விடுதலை தந்துருங்க, என்னை தொடுங்க, என் செயலற்ற உறுப்புகள் செயல்படட்டு, என் தலைவலிகள் மறையிட்டு ஏசி நாமத்தினார், என் முட்டு வலிகள் மறையிட்டு ஏசி நாமத்தினார். அல்லேலூயா அல்லேலூயா. வீண்சலை உருவாக்குற ஆவி என் பிள்ளைகளை விட்டு வெளியேறிட்டு, இந்த 1ஆம் தேதி வெளியேறிட்டு, என் குறைகள் மன்னிக்கப்படட்டு, என் குற்றங்கள் மன்னிக்கப்படட்டு. என் கர்த்தர் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஓ ரபல ரபல ரபன ரபா. இந்த 2025 மாத்திரைக்கு நான் அடிமையா இருக்க கூடாது, கொள்ளை நோய்க்கு நான் அடிமையா ஆக கூடாது, என் குடும்பத்துல வீண் செலவு வரக்கூடாது, என் குடும்பத்துக்கு விரோதமா எழுப்பி கொடுக்க மந்திர சொன்னீங்களா, இந்த 1ஆம் தேதி நீர் அழித்து போட்டிட்டீர், சாபத்தை நீக்கி போட்டிட்டீர், தருத்தரத்தை சுமந்து கொண்டிட்டீர். விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஹல்லேலூயா. ஆசிரத்தோட கடந்து போங்க, மகிமையோட கடந்து போங்க. என் பிரயாணத்துல இருங்கன்னு கேளுங்க, என் குடும்பத்துல இருங்கன்னு கேளுங்க. என் வீட்டுக்குள்ள இந்த நாட்கள ஒரு சமாதானம் வேணும், என் வீட்டுக்குள்ள இனி பிரச்சனை வரக்கூடாது. ஓ ரவல ரவ சபதுரி கமன ரவல ரவல ரவா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. சொல்லுமா, உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. காரம் பிடித்து நடத்துகின்றீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். என் காரம் பிடித்து நடத்துகின்றீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி நன்றி ஓ நன்றி. நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும்ப்பா, நான் உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். எனக்குள்ள ஒரு நற்கிரியில் வெளிப்படணும், எனக்குள்ள ஒரு நறுமணம் வீசணும், என் குடும்பத்துல ஒரு நறுமணம் வீசணும், என் குடும்பத்துல அல்லேலூயா. ஒரு மனரவலரவா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், என் காயமெல்லாம் ஆற்றுகின்றீர். சொல்லுமா, என் கண்ணீரெல்லாம் என் காயமெல்லாம் ஆற்றுகின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. இருப்பவரே ஓ இருந்தவரே ஓ இனிமேலோ வருபவ. எனக்குள்ள இருந்தவரே இருந்தவரே ஓ இருப்பவரே இனிமேலோ வருபவரே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என்னுள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. வலுவோட்டா திருவுணவே என்னை வாழ வைக்கோ. சொல்லுமா, வலுவோட்டா திருவுணவே என்னை வாழ வைக்கோ. நல் மருந்தே நன்றி நன்றி அப்பா நன்றி நன்றி. என்னை உயர்த்தி உயர்த்தி ஒரு ராஜா உம்மை உயர்த்துறேப்பா, உம்மை உயர்த்துறேப்பா. என் உள்ள மகிழுதையா, என் உள்ள நோக்கி தொள்ளுதையா. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? அப்பா உமக்கு நன்றி செலுத்துறேன்.
அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் செபிக்கிறேன். அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு வீட்லையும் சமாதானம் இருக்கட்டும், ஒவ்வொரு வீட்லையும் சந்தோஷம் இருக்கட்டும். வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக செபிக்கிறேன். கர்த்தர் இந்த நாட்களில் கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு. அவர் சிறியவனை பொழிந்து தூக்கி விடுகிறார், அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனமானது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விசுவாசத்தை கொடுங்க, விசுவாசத்தை கொடுங்க. அன்று தாவீதுடைய கொம்பை உயர்த்தினீர், அந்த அண்ணாளுடைய கொம்பை உயர்த்தினீர். அல்லேலூயா. என் கர்த்தருடைய நாமத்துக்காக அல்லேலூயா. ஓ தாவீதை ஒரு ராஜாவாக மாற்றினீர். ஓ ஆடு மேய்த்த மகனை ஒரு ராஜாவாக மாற்றினீர். அந்த யோனாத்தானுடைய அன்பின் நிமித்தம் அல்லேலூயா அவனுக்கு உதவி செய்ய கிருபை வைத்தீர். நீங்க அநேகருக்கு உதவி செய்ய போறீங்க, அநேகருக்கு கொடுக்க போறீங்க. அல்லேலூயா. அநேக ஊழியத்துக்கு கொடுக்க போறீங்க, அநேக பிள்ளைகளுக்கு கொடுக்க போறீங்க. என் தேவனுடைய கரம் இறங்குது, என் தேவனுடைய பிரசனை இறங்குது. அல்லேலூயா. நீ தள்ளப்பட்ட கல்லு இல்ல, நீ கூடாரத்துக்கு பிள்ளையானா, நீ அர்ப்பணித்து செவி, நீ மூலக்கல்லு. ஆண்டவரே நான் உம்மை விட்டு போக மாட்டேன், இந்த நாட்கள் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய நீ கேளுங்க. அல்லேலூயா. நீங்க ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், மனசனால் தள்ளப்பட்டு இருக்கலாம். அல்லேலூயா. என் தேவனுடைய கரம், ஆசீர்வாத கரம் இறங்கு செல்லவா. என் தேவ ஆவியானவரே நீர் என்னை ஆசீர்வதியும். நான் உனக்கு நன்றி உள்ள மகனா இருக்கணும், நான் நன்றி உள்ள குடும்பமா இருக்கணும், என் சன்னதி இதுல நன்றி உள்ளதா இருக்கணும். நீர் என்னை ஆசீர்வதிக்கும். ஆண்டவரே என்னை அற்பமா தூசிக்க மக்கள் மத்தியில என் தலையை உயர்த்தும் ஆண்டவரே கேட்டு பாருங்க. என்னை ஒதுக்கப்பட்ட மக்கள் மத்தியில என் தலையை உயர்த்தும் ஆண்டவரே. நான் உங்க நேசகுமாரன், நான் உங்க நேசகுமாரத்தின்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பேரை பெருமைப்படுத்துவார். ஓ நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மரம், நீ அல்லேலூயா. ஓ ராஜா நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மரம். ஓ ராஜா ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டு, ஒவ்வொரு குடும்பம் பாதுகாக்கப்பட்டு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஓ ஊழியம். அந்த ஊழியத்தை எல்லாரும் ஒரு விஷயம் ஊழியத்தை கை நோக்கி பாப்பாமா. இந்த ஊழியத்தை நேர் உயர்த்துங்க. ஆண்டவரே சத்துருவானவே எத்தனையோ இந்த ஊழியத்தை போட்டலான்னு நினைத்தான், ஆனாலும் இம்மட்டும் நடத்தி வருகிறேன். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க, முழு உள்ளத்தோடு செல்லுங்க, கரத்தை உயர்த்தி ஆண்டு செல்லுங்க. இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் மூலம் இந்த வடிவாழ்புரம் ஆசீர்வதிக்கப்படணும், இதை சுற்றுகிற கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த ஊழியத்தின் மூலம் இந்த வடிவாழ்புரம் நரகப்படக்கூடாது, சுற்றுகிற கிராமம் நரகப்படக்கூடாது. இந்த ஊழியம் உம்முடைய வருகை தட்டம். என் சன்னதி சன்னதியா நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், நான் உன்னதர், நான் உன்னோட இருந்து செய்ய வர காரியம் அது பயங்கரமா இருக்கா. நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ விழுந்து போவதில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். கருத்தை தட்டுமா. ஓ ரபல ரபா ரிசவதூரி கமான ரபல ரபா. இனி நான் தோல்வி காணக்கூடாது, நான் தோல்வி காணக்கூடாது. என் கண்ணு உம்மை பார்க்கிறது, என் இருதயம் துடிக்கிறது. எத்தனை பேர் இருதயம் துடிக்கிறது, எத்தனுடைய கண் அவரை பார்க்கிறது. உங்க கண்ணீரை அவர் பார்க்கிறார், உங்க இருதய துடிப்பை பார்க்கிறார், ஆராய்ந்து பார்க்கிற உங்களுக்குள்ள இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காரினத்தினால் கொண்டீரே. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, காரினத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தா என் கருத்தை தட்டி என்னை நேசித்து. இந்த கிராமத்துல எவ்வளவு இருக்கல ஒன்னே நரகத்துக்கு போக விடாது, உன் குடும்பத்துக்கு போகாதவர்களுக்கு அவர் இழுத்து கொண்டாரு, அவர் சேர்த்து கொண்டாரு. நீ அவருக்கு நன்றி சொல்லு, நீ அவருக்கு நன்றி சொல்லு. ஆமென். அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீ. ஆமென். அநாதையா அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தகமேல் உங்க அன்பு பெரியது. அல்லேலூயா. ஒரு மனரவ சவதோரி கமனரவல ரவலரம். நடந்து வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன். அமேன். நடத்தி வந்த பாதை நினைக்க போதல். ஓ என் ராஜா ஒரு கண்ணீரோடு நன்றி சொல்லி
துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு உன் மேல வச்சிருக்க அன்பு எவ்வளவு, உன் மேல அவர் வச்சிருக்கிற அன்பு, நீ உயிரோடு இருக்கிறது, நீ கண்ணீர் வடிச்சு எனக்கு நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன குற்றம் செய்து புலம்புதாயே, நீ இந்த நாட்களை நீ உன் குடும்பமா இருக்கணும், உயிரோடு இருக்குது. அவரை சுத்த கிருபை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதையை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரிய சொல்லுமா சார், உங்க அன்பு பெரியது. நான் உயிரோடு உங்க அன்பு, நான் குடும்பமா இருக்கிறது உங்க அன்பு. இந்த நாட்களை எத்தனையோ வாழ்க்கை என் ராஜா கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மையா செய்து அவர் செய்ய போறது இந்த தடை இல்லை. அவன் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மையா செய்து முடித்தீர். அவன் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தை. ஓ என் ராஜா உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, காரினத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதையா அலைந்த என்னை தேடி வந்தீரே. நீ எங்க போயிருப்பா, நீ பாவ சேத்துல போயிருப்பா, நீ எதுக்கும் அடிமை இருப்பா, ஆனா உன்னை நேசித்தாரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணை காத்து கொண்டீரே. அநாதையா அலைந்த என் தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணை காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. சொல்லுமா உங்க அன்பு, உங்க அன்புக்கு ஈடான என்னத்தை கொடுக்க போறேன், என்னை தருகிறேன். இந்த மணவாட்டி சபையில என் மணவாளனை, நான் என் மணவாளனை நான் என்னை தருகிறேன். சொல்லுங்க என் மணவாளனை, நான் மணவாட்டி சபையில என்னை தருகிறேன், என்னை தருகிறேன். நிலை இல்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நீர் இல்லாத இயேசுவை அணைத்துக் கொண்டீரே. நிலை இல்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நீர் இல்லாத இயேசுவை அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா. ஒரு தாயின் கருவில் தோன்றும் முன் தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேடி நடத்தி வந்தீரமே. தாயின் கருவில் தோன்றும் முன் தெரிந்து கொண்டீரே. தாயை போல் ஆற்றி தேடி தாயின் கருவிலே உங்களை தேர்ந்தெடுத்தபடி, அவர் வேர் பிரித்தபடியா, அவர் உங்களை வாழாக்காமல் அவர் தலையாக்குகிறார். அவர் கீழாக்காமல் உங்க அருகில தான் நிற்கிறார். உங்க அருகில் அவர் நிற்கிறார். உங்க கண்ணீருக்கு பதில் கொண்டு உங்க அருகில் விசுவாசிக்கிறோமா? என் கர்த்தரை தொட்டார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்பொழுதே பிழைவன நீங்க. அல்லேலூயா. என் கர்த்தரை தொட்டுதான் நீ சொல்லுங்க. என் சிரசில் ஆசீர்வாதமான பொழுது நீ சொல்லுங்க. என் தேவனுடைய கரத்தை வச்சுட்டார் நீ சொல்லுங்க. என் தொழில வச்சுட்டார் நீ சொல்லுங்க. என் பிள்ளை திருமணத்துல என் கர்த்தருடைய கரத்தை தொட்டுட்டார். என் பிள்ளையுடைய படிப்புல கர்த்தருடைய கரத்தை வச்சுட்டார். என் பிள்ளையுடைய எதிர்பார்ப்புல என் பிள்ளையுடைய கண்ணீர் மறையணும். என்னுடைய அல்லேலூயா கவலைகள் மாறணும். என் பிள்ளைகளை நினைத்தருள ஆண்டவரே, என் பிள்ளைகளை நினைத்தருள ஆண்டவரே, என்னை நினைத்தருளும். அல்லேலூயா. ராகேலை நினைத்தீரே, ஆபிரகாமை நினைத்தீரே, ஈசாக்கை நினைத்தீரே. சொல்லுங்க ஆபிரகாமின் தேவனே என்னை நினைத்தருளும். யாக்கோபின் தேவனே என்னை நினைத்தருளும். யோசேப்பின் தேவனே. ஓஹோ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டதுக்காக அப்பாவுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்படும், சாத்தானுடைய சதிகளை அழிக்கப்படும். அல்லேலூயா. அக்கினியை போடுங்கப்பா, அக்கினியை போடுங்கப்பா. சொல்லுங்க எல்லாரும், இந்த மகளுக்குள்ள ஒரு அக்கினி விளட்டு. அந்த சபிக்கப்பட்ட விக்கிரத்தின் ஆவிகள் எல்லாம் செயலற்று போட்டு இயேசு நாமத்தினால் ஒரு அக்கினி இந்த மகளுக்குள்ள இறங்கட்டு. சாத்தானுடைய சதிகளை எரித்து விடுற அக்கினி இறங்கட்டு. பிசாசுடைய கிரிகளை அழிக்கிற அக்கினி இறங்கட்டு. தேவ அக்கினி இறங்கட்டு, தேவ அக்கினி இறங்கட்டு. பூமியில் அக்கினியை போட வந்தீனரே, இந்த வேளையில ராஜா ஒரு அக்கினி இறங்கட்டு. இந்த மகள் அதை சுற்றி வேலியை போடுங்க. சாத்தானுக்கு இட்டமில்ல ஆண்டவரே. கர்த்தருடைய கரம், ஓ ரபல ரப சபதூரி, தேவனுடைய கரம், தேவனுடைய கரம், தேவனுடைய கரம் உங்க ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே. இயேசு நாமத்தினால இந்த மகளை விட்டு வீட்டை விட்டு வெளியேறட்டு.
எல்லா ஆவிகளும் அழியட்டு இயேசுவின் நீர் சொன்னாலாக கட்டளையிட்டானுக்கும் உம்முடைய வார்த்தை கொண்டு அந்த மகளுடைய கரத்தை தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொட்டு ஆண்டவரே. கர்த்தர் மகிமைப்படுங்க. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, கொள்ளை நோய்க்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மக்களோட இருங்க, பிரயாணத்துல இருங்க, எதிர்பார்ப்புல இருங்க. என் கர்த்தாவே உமக்கு நன்றி. இந்த ஊழியத்தை மக்கள் ஆசீர்வதித்து செவித்தாங்க. இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. 4 தேச தடைகளை உடைத்ததுக்காக நன்றி. இந்த கிராமத்தை விட்டு பரலோக சேர்க்கை கிருபை தந்ததுக்காக நன்றி. கர்த்தர் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. இந்த இனிப்புக்காக எல்லாரும் செவிப்போம். வாக்குத்தத்தை கொடுத்ததுக்காக செவிப்போம். எல்லா மக்களும் கொடுத்தாங்க. என் தேவனாய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. அல்லேலூயா. வாக்குத்தத்தை கொடுத்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. சீரில் போட்ட குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த தட்டு வாங்கி வச்ச குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வடை காப்பி பொறுப்படுத்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. அடிமை ஒரு பொடுப்படுப்பாம என் அன்பு மக்கள் மூலம் ஒவ்வொருத்தரும் தோண்டினியரே, என் பிள்ளைகள் மூலம் தோண்டினியரே. என் தேவனுடைய கரம் இறங்கட்டு, என் தேவனுடைய கரம் இறங்கட்டு, ஆசீர்வாத கரம் இறங்கட்டு. தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. என் மகிமைக்காக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என் நாமத்துக்காக உன்னை ஆசீர்வதி வசனத்தில் இன்று முதல், இன்று முதல் இந்த இனிப்பு வச்சிருக்க ஒவ்வொரு குடும்பத்தை ராஜா யாரெல்லாம் கொண்டு வச்சிருக்காங்க எனக்கு தெரியாது. கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஐயோ என்னால ஒன்னும் செய்ய முடியலையே, நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கொடுக்க முடியலையே, நான் விதைக்கணும்னு நினைக்கிறேன் விதைக்க முடியலையே, என்னுடைய நிலைமை என்ன ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாட்கள் ஆசீர்வதிங்க. ஒரு ஆசீர்வாத மழை பொழியட்டு, உங்களுடைய ஆசீர்வாத கரத்தை வைங்க. இன்று முதல், இன்று முதல், இன்று முதல் அந்த காற்றை எடுத்தோன குப்பை எப்படி மேலே இருந்துச்சோ இன்றே, இன்றே, இன்றே கர்த்தருடைய ஐஸ்வர்யம், கர்த்தருடைய நாமம் பாதுகாக்க, கர்த்தருடைய நாமம் உயர. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. செவித்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செவித்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. உடன்படிக்கை பெட்டியை வச்சுட்டு கொண்டு போகும் பொழுது இந்த 2025 ஒவ்வொரு வீட்டுகளையும் போகும் பொழுது அந்த ஓவை வீட்டுல 3 மாசம் இருக்கும் பொழுது அந்த கர்த்தர் இந்த வீட்டை ஆசீர்வதிங்க, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இதை விளையாட்டு போல எடுக்க கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருந்தாதான் நான் இந்த நாட்களை எடுக்கணும். அல்லனா எனக்கு வேண்டாம் அந்த உண்டியல் பெட்டி. கர்த்தர் என்னோட பேசும், கர்த்தர் என்னோட பேசும், கர்த்தர் என்னோட பேசும். என் ராஜாதி ராஜா மகிமைக்காக எடுக்கணும், ஒரு கடமைக்காக எடுக்க கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த உண்டியல் பெட்டி வச்ச ஒவ்வொரு குடும்பத்தின் மூலம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். இந்த உண்டியல் பெட்டி சுமந்து கொண்டு வச்சிருக்காங்க. கர்த்தர் இப்பொழுதே, இப்பொழுதே உம்முடைய ஆசீர்வாதத்தோட கடந்து போகணும், ஆசீர்வாதத்தோட கடந்து போகணும். உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதலியாம இருந்தபடியால் இதோ உனக்கு ஒரு திறந்த வாசல் பெற்றுகள், இதோ உனக்கு ஒரு திறந்த வாசல், இதோ உனக்கு வானத்தின் பலகையில் திறக்கப்படுகிறது, வானத்தின் பலகையில் திறக்கப்படுது. இடங்கொள்ளாம போட்டான் உன்னை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார், உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். ஓ எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் மகிமைப்படுங்க தகப்பனே. கர்த்தர் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. இந்த ஆன்லைனில் பிரயாசப்பட்டு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். இது அநேக மக்கள் பார்க்கிறாங்கப்பா. அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த வாக்குத்தத்தம் அவங்களுக்கு பிரோஜனமா இருக்கட்டும். கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டு ஆண்டவரே உடுத மகனையும் இந்த 2025 கர்த்தருடைய நாம மகிமைப்பட அந்த தாவீதை ஆசீர்வதித்த தேவனாய கர்த்தர் அவனையும் ஆண்டவரே இந்த ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாடலை பாடி மக்கள் மகிமைப்படுத்தினாங்கப்பா. வாலிப நாட்களை பிள்ளைகள் மகிமைப்படுத்தினாங்க ஆண்டவரே. வாலிப நாட்களை ஆண்டவரே ஒரு தாயை போல அந்த கரை இந்த கரை நின்னாண்டவரே பாடுனாங்கப்பா. பிசாசனமே அந்த பிள்ளைகளை தொட்டிடக்கூடாது, சத்துரு தொட்டிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு படிக்க ஞானத்தை கொடும் ஆண்டவரே. துதிக்கிறேன் எங்க போனாலும் பிள்ளைகளோட இருங்கப்பா. கர்த்தர் மகிமைப்பட்டதுக்காக கரத்தை தட்டுமா. கர்த்தருடைய நாமம் உயர்ந்ததுக்காக நன்றி. ஆமேன் ராஜா. என் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த அணிகிணிப்பு புசிக்கும் பொழுது ஆசிரத்தோட புசிக்கட்டும், வேதிகள் மறையட்டும் ஆண்டவரே. அந்த அம்மா இட்லி வாங்கி கொண்டு வச்சிருக்கிறாங்கப்பா. கஷ்டத்தின் மத்தியிலே ராஜா இது ஒரு முகாந்திரம் வேணும். இதே விஜயநாராயணத்துல ஒரு ஐயா அந்த இடத்துல வந்து வரமேன்மத்தில் ஒரு நாள் ஆகாரம் போட்டாங்க. எனக்கு இப்பவும் நன்றி சொல்லிக்கிட்டு இருப்பேன். இந்த குடும்பம் எவ்வளதோ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கு. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அந்த கணவர் மூலம் பிள்ளைகள் மூலம் அந்த கொடுக்க முடியாது செவிக்கிறேன். வீட்டுல ஒரு நிம்மதியை கொடுக்க முடியாது செவிக்கிறேன். அவங்களோட போராடி கொண்டு ஆவி இனி தேடி அது காணாம போனோம். கர்த்தர் மகிமைப்படுங்க. அடுத்த வருஷத்தை ஓய் நாள் ஆராதனையில் ஆராதனைக்கு ஆண்டவரே ஆகாரம் போடுற குடும்பம் ஆண்டவரே ஒப்பு கொடுத்திருக்காங்க. ஆண்டவரே நாங்கள் ஆகாரம் போடுதானே பர்பஸ் இல்ல
ஆண்டவர் தொடங்கி இருக்கிறார். எல்லாரும் கையை வஸ்துமா. ஒவ்வொரு வருஷமும் அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை அந்த குடும்ப ஆகாரத்தை பொறுப்பெடுக்கத்தக்க என் தேவனாய கர்த்தர் அல்லேலூயா. ஓ ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு மொத்த வாரத்துல அல்லேலூயா நாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆகாரம் புசிக்கத்தக்க அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் மென்மேலும் 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 உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்தி சொன்ன வசனத்தின் மூலம் நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நானும் ஒரு நேரம் ஆகாரம் பண்ணி கேளுங்க. கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். அல்லேலூயா. என்னை உயர்த்தும் ஆண்டவரே. நானும் ஒரு நேரம் ஆகாரம் பண்ணி கேளுங்க. கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்க போகிறார், கீழாக்காமல் மேலாக்க போகிறார். நான் உன்னோட இருக்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்காம இருப்பேன்? ஏன் ஓட்டத்திலே ஓடு, என் நினைவுகளை ஓடு. அல்லேலூயா. மனுஷனை நம்பாதே. நீ மனுஷனை நம்பினா என்ன உன்னுடைய வாழ்க்கையில தரித்திரத்தை காண்பாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆமென் ஆமென். நன்றி சொல்லி கருத்து தட்டுமா. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஏசப்பா. அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிருங்கப்பா. ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிருங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால என் கர்த்தருடைய நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறப்பா. முழு உள்ளத்தோட இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இதை பார்க்கிற மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆமென் ராஜா. ஏசு நாம ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேயும். அல்லேலூயா. சிரிப்போட அல்லேலூயா. உயர்த்திட்டார். அல்லேலூயா. அவிவிசுவாசத்தை கொண்டு வந்தா பிசாசு சொல்லுங்க. அவிவிசுவாசத்தை குட்டுக்கிற பிசாசே உன்னை இயேசு நாமத்துல கட்டுகிறேன். என் கர்த்தர் என்னை உயிர்த்தான்னு சொல்லுங்க. அவன் வெட்கப்பட்டு போவான். ஆமென் ஆமென் ஆமென்.